இன்னைக்கு நாம சால்வேஷன் டிவி சீரிஸோடைய 2வது சீசனை பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் சீசனை போட்டு முடிச்சாச்சு. சீரிஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் பார்க்கலனா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த சால்வேஷன் கதை என்னன்றத ஒரு சின்ன ரீகாப்பா பார்த்துடலாமா? பூமியை மோதுறதுக்காக ஒரு பெரிய எரிக்கல் வந்துகிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிச்ச யூஎஸ் கவர்மெண்ட் அந்த எரிக்கலுடைய பாதையை மாத்தி விடுறதுக்காக கிராவிட்டி டிராக்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல இருந்து வரக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு எரிக்கல்ல லைட்டா நவுத்தி விட்டுறணும், அது மூலியமா நம்ம பூமி மேல அந்த எரிக்கல் மோதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு நடுவுல ரெசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஹேக்கர்ஸ் குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல சண்டை வர மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்களை பண்றாங்க. அதோடைய விளைவா ரஷ்யா யூஎஸ் மேல 4 மிசைலை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம கதையோடைய முக்கியமான கேரக்டர் டேரியஸ்னு ஒருத்தவர் என்ன பண்றாரு, மார்ஸுக்கு போறதுக்காக சில பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு, ஒரு 160 பேரை. அவங்க எல்லாரையுமே ஒரு சேஃபான பங்கருக்குள்ள கூட்டு போயிடுறாரு. அங்கதான் இவங்க மார்ஸுக்கு போகக்கூடிய பெரிய ஆர்க் இருக்கு. இது வரைக்கும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்துருப்போம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கணும்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு, பங்கர்ல இருக்கிறவங்க எல்லாருமே மார்ஸுக்கு போறாங்களா, வந்த மிசைல் அட்டாக் பண்ணுச்சா, அந்த தாக்குதல்ல எத்தனை பேர் இறந்தாங்க, இல்ல அதை தாக்காமலே தடுத்துட்டாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே இப்போ நம்ம செகண்ட் சீசன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த பங்கரை தான் காமிக்கிறாங்க. உள்ள ஏகப்பட்ட பேர் இருந்தாங்களே, இப்போ எல்லாருமே அங்கே மயக்கமாகி இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுல இருந்து நம்ம கிரேஸ் மட்டும் தான் பொறுமையா கண் முழிக்கிறாங்க. அவங்களுக்குமே என்ன நடந்துச்சுன்றது புரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசனை எந்த இடத்துல முடிச்சோமோ அதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மிசைல் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பங்கருக்குள்ள எல்லாருமே வேகமா ஏத்திட்டு இருக்காங்க. உள்ள எல்லாருமே வந்துட்டாங்க, சேஃபா இருக்காங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. மிசைல் வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த பங்கருக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாளாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வந்தோடனே அங்க இருக்க ஒருத்தவன் கத்த ஆரம்பிக்கிறான், ஏங்க நான் சும்மா தண்ணி கேன் போட வந்தேங்க, பதட்டத்துல என்னையும் உள்ள ஏத்திட்டீங்க, மேல என்னோட குடும்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, என்னால இங்க இருக்க முடியாது, என்ன வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் தெரிய வருது, மார்ஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு 160 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதோட சேர்த்து நிறைய பொதுமக்களும் உள்ள வந்திருக்காங்க. மிசைல் வந்துகிட்டு இருக்குன்ற அவசரத்துல அங்க இருக்க எல்லாருமே தெரியாம ஏத்திட்டாங்க போல. அதனாலே அங்க ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. அப்படியே 2வது நாள் ஃபுல்லா சர்வே எடுத்துட்டாங்க. அதுல பார்த்தா 84 பேர் மட்டும்தான் மார்ஸுக்கு போக வேண்டியவங்க. மீதி இருக்கிற 104 பேருமே வெளியே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள். சோ இப்ப 24 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னுமே வெளியே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இங்க வேற சின்ன சின்னதா சண்டை நடக்குது. அப்படியே டே 4 4வது நாள் ஆகுது. இப்போ வரைக்குமே வெளியே என்ன நடந்துச்சு, மிசைல் அட்டாக்ல எல்லாரும் செத்துட்டாங்களா, உயிரோட இருக்காங்களா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. ஏன்னா இந்த பங்கர்ல தான் சிக்னலே கிடைக்காது. அதனால வெளியே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்போதான் அந்த பங்கருக்குள்ள ஹாரிஸ் ஒருத்தவங்களை பாக்குறாரு. இது யாருன்னா, ஒரு வாட்டி பார்ல சரக்கு அடிக்க போயிருக்கும் போது அங்க இருக்க பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணி இருந்திருப்பார்ல, அந்த பொண்ணு தான். இவங்களோட பேரு லேன். பகல்ல ஸ்டூடெண்டாகவும் நைட்டு மட்டும் பார்ல வேலை செய்யற பொண்ணாகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல. அந்த மாதிரி தான் படிக்கிறதுக்காக டேரிஸோட கம்பெனிக்கு வந்திருந்திருப்பாங்க. அப்பதான் மிசைல் வந்திருக்கும். அந்த பதட்டத்துல அவங்களையுமே பங்கருக்குள்ள ஏத்தி இருந்திருப்பாங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்க இருக்க எல்லாருமே அந்த ஆர்க்குள்ள ஏத்திட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அங்க இருக்கும் போது ஸ்டார்டிங்ல ஒருத்தர் பிரச்சனை பண்ணார்ல, அவரோட பேரு ஜோ. அவரு டக்குன்னு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அது சூசைடா இல்ல ஆக்சிடென்டா தெரியல. அப்படியே அடுத்த நாள் 5வது நாள் ஆகுது. இன்னுமே அந்த கன்ஃபியூஷன் தான் போய்கிட்டு இருக்கு. இவரு வேணும்னே விழுந்து செத்துட்டாரா, இல்லைன்னா யாராச்சும் கொலை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது சடனா அந்த சீரியஸான சிச்சுவேஷன்ல கிரேஸ் சிரிக்கிறாங்க. என்னம்மா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ மட்டும் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ என்ன ஆயிருக்குன்னா, அங்க இருக்க ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டு இருந்திருக்கு. அதனாலதான் அவங்களுக்கே என்ன பண்றேன்னு தெரியாம எல்லாரும் கொஞ்ச நேரம் மென்டல் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சடனா எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதான் ஸ்டார்டிங்ல பார்த்து இருந்திருப்போம். இப்ப கரெக்டா 5 நாள் ஆயிடுச்சா, அந்த கூட்டத்துல இருந்து நம்ம கிரேஸ் மட்டும் தான் லைட்டா மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. அப்போ கதவை திறந்துட்டு யாரோ வராங்க, வைஸ் பிரசிடென்ட் வராங்க. எல்லாரும் வழி விடுங்க வழி விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. யார் அந்த வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தா நம்ம டேரியஸ். உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸை கூட்டு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ 5 நாளைக்கு முன்னாடி இந்த பங்கர்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப அதே 5 நாளைக்கு முன்னாடி வெளியே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா 4 மிசைல் வந்துகிட்டு இருந்துச்சுல, அதுல 3 மிசைல இவங்களும் பதில் மிசைல் அனுப்பி தவிர்த்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மிசைல் மட்டும் ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற இடத்துல போய் விழுந்து வெடிச்சிருந்திருக்கு. இதனால ஒரு 100 பேர் கிட்ட செத்து போயிருந்திருக்காங்க. பரவாயில்ல, ஒருவேளை அது சிட்டி மேல விழுந்திருந்தா ஏகப்பட்ட பேர் செத்து இருந்திருப்பாங்க. இப்ப வெறும் 100 பேரோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. வந்த 4 மிசைலையுமே அனுப்புனது ரஷ்யா
ரஷ்யா தான், ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தானே போய் வெடிச்சது. அதை வந்து ஹேக் பண்ணிருப்பாங்க அந்த ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கவங்க. அவங்க நினைச்சிருந்தா சிட்டி மேல போட்டு இருந்திருக்கலாம். ஆனா எதுக்காக ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற இடத்துல வெடிக்க வச்சாங்கன்னா அது இங்க இருக்கிறவங்கள பயமுறுத்துறதுக்காக. சோ அந்த ரெசிஸ்ட் குரூப் ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. அந்த டிமாண்டை மட்டும் பண்ணலனா என்ன நடக்கும்ன்றத காட்டுறதுக்காக தான், பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க போல. இருக்கிற நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே இப்ப அந்த ரெசிஸ்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்படியே பப்ளிக் ஃபுல்லா எல்லாருக்குமே லைவ் வராங்க. லைவ் வந்து எரிக்கல் வந்துகிட்டு இருக்க உண்மையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களோட டிமாண்ட் என்னன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த குரூப்போட டிமாண்ட் என்னன்னு பார்த்தா, இதுக்கப்புறம் வரப்போற எரிக்கலை தடுக்கிறதுக்கான ப்ராஜெக்ட பண்ண போறது ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க தான். அதுக்கு இவங்களுக்கு 30 சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பேஸ் ஆபரேஷனை நடத்த போறது நம்ம டேரிஸோட கம்பெனில. அதையுமே கேட்டு வாங்கிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி லியாம் இருக்கான்ல, அவனையுமே எங்க கூட தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரிஸ் கிட்ட இருந்து லியாம பிரிச்சு கூட்டு போயிடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டேரிஸ் கிட்ட இருந்து டெஸ்ஸை வாங்கிட்டாங்க. அடுத்து டேரிஸோட கம்பெனி, இப்ப லியாம். இந்த மாதிரி டேரிஸ் கிட்ட இருக்க எல்லாமே போயிடுச்சு. அவரா கடுப்புல உட்காந்து இருக்காரு. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க, எல்லாமே போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பிரசிடென்ட் கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே போனாலும் நான் உனக்கு ஒரு பெரிய பவர் கொடுக்குறேன். இன்னையில இருந்து நீ என்னோட வைஸ் பிரசிடென்ட். அவங்க அந்த பக்கம் தனியா வேலை பார்க்கட்டும், நீ இந்த பக்கம் தனியா வர எரிக்கல்ல எப்படி தடுக்கலான்னு பாரு. உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்தா நம்ம பிரசிடென்ட் டேரியஸா வைஸ் பிரசிடென்ட் ஆகி இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆர்க் இருக்கக்கூடிய பங்கர்ல இருந்து அலர்ட் வந்திருக்கும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாக்கிட்டு இருக்கு அப்படின்னு அலர்ட் வந்தோடனே அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அந்த பங்கரை ஓபன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, அது எல்லாமே இதுதான். எல்லாரும் கிரிட்டிக்கல் லெவலுக்கு போறதுக்குள்ள எப்படியும் அங்க இருக்க எல்லாருமே காப்பாத்திடுறாங்க. டேரிஸ் இப்ப எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போனோம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் என்னால எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க நியூக்ளியர் மிசைல் எல்லாம் ஹேக் பண்ணி வச்சிருக்காங்களே, அந்த ஹேக்கை மட்டும் எடுத்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களால நம்மள மிரட்ட முடியாது, என் கம்பெனி என்கிட்ட இருந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நியூக்ளியர் மிசைல் எல்லாத்தையுமே இவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாரு. எப்படியோ அவங்க ஹேக் பண்ணி வச்சிருக்க மெத்தடை கண்டுபிடிச்சு அந்த ஹேக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அப்பதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு ட்ராப். இவ்வளோ ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அது ட்ராப்பா தான் இருக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது நினைச்ச மாதிரியே ட்ராப் தான். சப்போஸ் அவங்க மட்டும் அந்த ஹேக் எடுத்திருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 13 மிசைல் லான்ச் ஆகி பல கோடி மக்கள் செத்து இருந்திருப்பாங்க. சோ இப்போ இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. வேற வழி இல்லாம டேரிஸ் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போறாரு. வைஸ் பிரசிடென்டா மாறினதுக்கு ஸ்பீச் கொடுக்கணும்ல, அதனால மக்களுக்கு முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. பிரசிடென்ட்டே பெருமைப்படுற அளவுக்கு பயங்கரமான ஸ்பீச். எரிக்கல் வருதுன்னு பதட்டமா இருந்த மக்களுக்கு எல்லாமே இந்த ஸ்பீச்சை கேட்டோடனே கொஞ்சம் நம்பிக்கை வருது. அடுத்து நம்ம கிரேஸ், அவங்களுக்குமே பதவி உயர்வு. என்ன போஸ்டிங் வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி கிளார் பார்த்திருப்போம்ல, அவங்க ஒரு சீனியர் அட்வைசரா இருந்திருப்பாங்களே, அந்த போஸ்டிங் இப்ப நம்ம கிரேஸுக்கு கிடைச்சிருக்கு. சோ கிளார் இருந்த ரூம் இப்ப நம்ம கிரேஸுக்கு. அங்க உள்ள போலான்னு பார்த்தா உள்ள கிளார் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. சோ எப்ப நம்ம கிரேஸ் கிளாரை சாவடிச்சாங்களோ அப்பதுல இருந்து இப்ப வரைக்குமே செத்து போன கிளாரை பாக்குற மாதிரி இவங்களுக்கு ஒரு டிராமா. எங்க பார்த்தாலுமே கிளார் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஜில்லியன், டேரியஸ் இவங்கள அவருடைய அசிஸ்டண்டா மாத்திக்கிறாரு. அதனால இப்ப இவங்க கிரேஸோட வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. நம்ம கிரேஸ் வந்துட்டு பார்த்தா டேரியஸை லவ் பண்றாங்க போல இருக்கு. டைரக்டாவே போய் கேட்டுறாங்க, ரஷ்யால நடந்ததை நீ மறந்துட்டியா, அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டா டேரியஸுக்கு இப்ப இதெல்லாம் டைம் இல்ல, இதை தாண்டி நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்குமே ஆசை தான், பட் இருந்தாலும் அந்த ஆசை கடமையா தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு வேலையில பிஸியா இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹாரிஸ், அவர் அந்த லேன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு ரொமான்ஸ் பண்றாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஜோடிகள் எல்லாம் மாறி மாறி போயிருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம டேரிஸோட கம்பெனியை காமிக்கிறாங்க. கம்பெனி ஃபுல்லா இப்ப ரெசிஸ்ட் ஆட்கள் தான். லியாம் வேலை பார்க்கலாமே சொல்லிட்டு உள்ள போறான். அப்போ அங்க ஒரு கேரக்டரை பார்த்து அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபசர். கடைசியா இவன் தன்னோட கையால ப்ரொஃபசரை கொல்லும் போதுதான் பார்த்து இருந்திருப்பான். அவர் இப்போ உயிரோட வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தலைகீழா போய்கிட்டு இருக்கா. அதே சமயம் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, பெனட். போன சீசன்ல தப்பிச்சு போயிருந்திருப்பான்ல, அவனை கூட்டு போனது இவனை சப்போர்ட் பண்ணக்கூடிய சில மிலிட்டரி ஆட்கள். அங்க இருக்கவங்க எல்லாருமே இவனை தான் பிரசிடென்ட்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இவன் பகிரங்கமான ஒரு விஷயத்த சொல்றான். ஒயிட் ஹவுஸை திரும்பி நான் கைப்பற்றுவேன், கண்டிப்பா என் கிட்ட இருந்து பறி போன பதவியை நான் திரும்பி வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வரும் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. அப்படியே பொதுமக்களை காமிக்கிறாங்க. அவங்களும் என் பங்குக்கு நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு ஊரே கலவரமாக்கிட்டு இருக்காங்க. எரிக்கல் வர விஷயத்தை தான் பப்ளிக்கா ரெசிஸ்ட் குரூப் சொல்லிருச்சுல்ல, அதனால எவனுமே வேலைக்கு போறது இல்ல போல இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கம்மியாயிட்டே போகுது. இதுக்கு நடுவுல பெனட் வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா. சோ ஃபர்ஸ்ட் அந்த பெனட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கிரேஸோட அப்பாக்கு அந்த வேலையை கொடுக்குறாரு. பெனட் எங்க இருக்கானோ முதல்ல சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எரிக்கல் வரதுக்கு இன்னும் 121 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த எரிக்கலை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கம்பெனில இருக்கக்கூடிய ரெசிஸ்ட் ஆட்கள் எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க திறமையான சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சு அந்த எரிக்கலை தடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டேரியஸ், இவர் அந்த எரிக்கலை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர்கிட்ட தான் எந்த சயின்டிஸ்டுமே இல்லையே. எல்லாருமே அந்த ரெசிஸ்ட் குரூப் கூட்டு போயிட்டாங்க. சோ அதுக்காக இவர் ஐஸ்லாண்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு. சோ இவரோட பிளான் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டிக்
ஹைப்பர்சானிக் பீரங்கியை உருவாக்குறது. அந்த பீரங்கி மூலியமா ஹைப்பர்சானிக் புல்லட்ஸ், ஒளியை விட வேகமா போகக்கூடிய புல்லட்ஸை எரிக்கல் மேல அடிப்பாங்க. அது மூலியமா கண்டிப்பா எரிக்கல் நம்ம பூமியில இருக்க பாதையை விட்டு நவரும் அப்படின்றதுதான் இவருடைய பிளான். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் ஐஸ்லாண்டுக்கு போகணும். ஆனா அது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா இந்த ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யாருமே உங்க நாட்டுல இருந்து வெளியே போக கூடாது. அப்படி யாராச்சும் போனீங்கன்னா அதை நாங்க கண்டுபிடிச்சோம்னா மிசைலை லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட மாட்டிக்காம ரேடார்ல சிக்காத அளவுக்கு ஒரு ஸ்டெல்த் ஜெட்ல நம்ம டேரியஸ் அங்க ஐஸ்லாண்டுக்கு போயிட்டு அங்க இருக்க கவுன்சில் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, நாங்க தான் ஹெல்ப் பண்ணோம் தெரிஞ்சா எங்க மேலேயே அவங்க குண்டு போட்டுருவாங்க, அதனால எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம டேரியஸ் தான் பேசி சமாளிச்சு ஒரு வழியா ஒத்துக்க வச்சிடறாரு. எப்படியோ நம்ம பிளான் எக்ஸிக்யூட் ஆக போதுன்னு சந்தோஷமா நம்ம டேரியஸ் போகலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த கூட்டத்துல இருந்து சடனா எவனோ எஞ்சி நம்ம டேரியஸ் மேல 3 வாட்டி ஷூட் பண்ணிடுறான். இவன் அந்த ரெசிஸ்ட் குரூப்பை நம்புறான் போல இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிரேஸ் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் இந்தாமா இன்னும் விட்டா எனக்கு பாடையை கட்டிடுவ போல இருக்கு அப்படின்ட்டு டேரியஸ் பொறுமையா எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவர் போட்டிருக்காருல ஷர்ட், அதுவே ஒரு புல்லட் ப்ரூஃப் ஷர்ட் போல இருக்கு. அதனால எந்த புல்லட்டும் உள்ள இறங்காம அவர் தப்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த பெனட் வேற சும்மா இருக்க மாட்டான். ஆக்சுவலா இப்ப இருக்க பிரசிடென்ட் டேரியஸ் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பெனட் பிரசிடென்டா இருக்கும் போது அவனை கடத்தி கூட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தானே இந்த பிரசிடென்ட் உள்ள இறக்கிருப்பாங்க. சோ அப்ப சட்டப்படி இன்னுமே பிரசிடென்டா இருக்கிறது அந்த பெனட் தான். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பப்ளிக் கிட்ட சொல்லிடுறான். அந்த கிழவி நான் பிரசிடென்டா இருக்கும் போது என்ன கடத்தி அவ பதவிக்கு வந்துட்டா, சோ திரும்பி நான் என்னோட பதவியை மீட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற மக்களுக்கு நடுவுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லியாம காமிக்கிறாங்க. சோ லியாம் அப்புறம் சில சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு குரூப், இந்த மாதிரி தனித்தனியா ஒரு குரூப் சேர்ந்து எரிக்கலை எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லியாம் கூட ப்ரொஃபஸரும் அந்த குரூப்ல இருக்காரு. எல்லாருமே மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனையா இருக்கும், கிராவிட்டி டிராக்டரை வச்சு எதனால அந்த எரிக்கலை தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லியாமுக்கு உண்மை தெரியும், அந்த எரிக்கல்ல அயன் இருக்கு, அதனாலதான் வேலை செய்யாது அப்படின்றது நம்ம லியாமுக்கு தெரியும். ஆனா அந்த உண்மையை மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டான். இது தெரியாம எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் அந்த குரூப்ல அலிஷியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ போயிட்டு நம்ம லியாம் கிட்ட கேக்குறா, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா ஏன் நீ அந்த விஷயத்த சொல்ல மாட்ற? ரெசிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை காப்பாத்த தானே ட்ரை பண்றாங்க, நீ அந்த விஷயத்த சொன்னா எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அலிஷியா பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் நம்ம லியாம் கேக்குறான், என்கிட்ட சொல்றியே நீயும் தான் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற, இந்த இடம் ஏதோ உனக்கு பழக்கப்பட்ட மாதிரி போற, ஸ்டார்டிங்ல இந்த கம்பெனிக்குள்ள வரும்போது ஒரு டீ பேக் கூட எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா நீ வாட்டுக்கு அசால்ட்டா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர, ஒழுங்கா சொல்லு, உனக்கும் இந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, நீ யாரு இதுக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்சியா அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்ப அந்த அலிஷியா பொண்ணு ஒரு உண்மையை சொல்றா. என்னன்னா இந்த அலிஷியாவும் டேரியஸும் ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க 7 வருஷமா. அலிஷியாவும் டேரியஸும் சேர்ந்துதான் டெஸ்ட்ன்ற ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த டெஸ்ட் சாஃப்ட்வேரை இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதோடைய கிரெடிட் எல்லாத்தையுமே டேரியஸ் எடுத்துக்கிட்டாராம். அந்த கோவத்துலதான் இவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி புதுசா ஒரு டிடெக்டிவ காமிக்கிறாங்க. இவரு செத்து போன கிளாரை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்குமே எல்லாருமே கிளார் மிஸ்ஸிங் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம கிரேஸ் கிளாரை கொண்டுட்டாங்க. அந்த விஷயத்த பத்தி அவங்க யார்கிட்டயுமே சொல்ல புள்ள, டேரியஸ் கிட்ட கூட சொல்லாம அந்த உண்மையை மறைச்சிருக்காங்க. சோ கிளார் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் கிளாரை தேடிக்கிட்டு இருக்காரு. ஹாரிஸ் கிட்ட போய் விசாரிக்கிறாரு, கிளாரை தெரியுமா, எப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கிட்ட விசாரிக்கும் போதுதான் அப்போ ஒரு உண்மை தெரிய வருது. கிளாரும் ஹாரிஸும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க புள்ள. இந்த ஒரு உண்மை தெரிய வருதா. அடுத்து நம்ம கிரேஸ் கிட்ட விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு கிரேஸோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு. அந்த விசாரணையில இன்னொரு உண்மை தெரிய வருது. சோ இந்த டிடெக்டிவ் எதுக்காக இவ்வளவு ஆர்வமா கிளாரை தேடிக்கிட்டு இருக்காருன்னா, கிளார் வேற யாரும் இல்ல, இந்த டிடெக்டிவோடைய சிஸ்டர். அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, சிஸ்டர்னு சொல்றாங்க. சோ நம்மளும் சிஸ்டர்னே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த டிடெக்டிவ் இவ்வளவு தீவிரமா எல்லாரையுமே விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா வெளியே காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே இப்ப நம்ம பிரசிடென்ட்டுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த பெனட் வேற தெருவுல இறங்கி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஆட்கள் பிரசிடென்ட் எல்லாருமே கிரிமினல் அப்படின்ற அளவுக்கு அங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருந்ததுனால நம்ம டேரியஸ் ஐஸ்லாண்ட்ல போய் ஹெல்ப் கேட்டார்ல, அங்கதானே இவரோட ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்டோட பேரு ரெயில் கன். ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்திருப்பாரு புள்ள. அந்த பழைய பீரங்கியை தான் இவங்க திரும்பியுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் யார் பிரசிடென்ட்னு முடிவு பண்ணி சொல்லுங்க, முடிவு பண்ணக்கு அப்புறமேட்டு நாங்க இந்த வேலையை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே வேலையை நிறுத்திட்டு போயிடுறாங்க. சோ இப்ப பெனட் போய் சொல்றான் அப்படின்றத மட்டும் இவங்க நிரூபிக்கலனா டேரியஸால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு நடுவுல இந்த டிடெக்டிவ் வேற கிளார் எங்கன்னு சும்மா தேடினே இருக்கிறாரு. கிளாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம விட மாட்டாரு புள்ள இருக்கு. எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கிளார் இருந்த ஆபீஸ்ல போயிட்டு சும்மா தேடி பாக்குறாரு. அந்த இடத்துல சீக்கிரட்டா ஒரு பென்டிரைவ் மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பக்கமும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க நம்ம ஜில்லியில காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பங்கர்ல இருக்கும்போது ஒருத்தவர் செத்து இருந்திருப்பார்ல, அவரோட பேர் கூட ஜோ, அவரை பத்தி விசாரிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கேக்குறாங்க. அப்ப அந்த டாக்டர் பாடியை காட்ட மாட்டாரு. ஏன்னா பாடியை வேற யாரோ கிளைம் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதுல
ஸ்கேன்ல பார்த்தா செத்து போன அந்த பயலோட பேரு ஜோவே இல்ல, வேற ஒரு பேரு. சோ அப்பனா அந்த பங்கர்ல ஆக்சிஜனை சாபோட்டேஜ் பண்றதுக்காகவே இந்த பையனை யாரோ அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. யார் அனுப்பி வச்சிருப்பான்னு தெரியல. ஆனா செத்து அந்த பயலோட காதல சின்னதா ஒரு சிப் மாதிரி இருந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இவனதான் வேணும்னே யாரோ உள்ள அனுப்பி விட்டுருக்காங்கன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த டிடெக்டிவ் பென்ட்ரைவ் எடுத்துருப்பாருல, அதை எடுத்துட்டு போய் நேரா பெனட் கிட்ட கொடுக்குறாரு. சோ பெனட் தான் இந்த வேலையை கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அந்த பென்ட்ரைவை காட்டி என்னதான் நடந்துச்சு, அன்னைக்கு கடைசியா கிளார் கூட யார் தான் இருந்தா அப்படின்னு கேட்டோன்னே அப்ப பெனட் என்ன சொல்றாருன்னா, ஹாரிஸ் இருந்தாரு, ஹாரிஸ் கூட ஏதோ ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்தாரு, பட் அந்த ஏஜென்ட் யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த ஏஜென்ட் யாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஹாரிஸும் கிரேஸோட அப்பாவும் தான் கடைசியா கிளார் கூட இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்த பெனட் சொல்றாரா. சோ உடனே இதை பத்தி டைரக்டா கேட்டு பார்த்தரலாமே சொல்லிட்டு கிரேஸ் கிட்ட போயிட்டு இந்த டிடெக்டிவ் கேக்குறாரு. ஆனா கிளாரை கொன்னதே கிரேஸ் தானே, கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. எனக்குலாம் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்களா. ஆனா டிடெக்டிவ்க்கு லைட்டா டவுட் வந்துருது. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், ஆனா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க, பிடிக்கிறேன், கண்டுபிடிச்சக்கு அப்புறமேட்டு உங்களை வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவங்களுக்கு பயம் தாங்கல, ஹாரிஸுக்கு போன் பண்ணி புலம்புறாங்க. ஆனா அந்த பக்கம் ஹாரிஸ் ஜாலியா லேன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரிலேஷன்ஷிப் குள்ள போயிட்டாங்கல்ல, அதனால அடிக்கடி வீட்டுக்கு கூட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு கிரேஸ், பதட்டப்படாத. சப்போஸ் நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு ஒத்துக்கிட்டனா எல்லாமே வீணாயிடும். பெனட் எதிர்த்து நம்மளால எதுவுமே பேச முடியாது, இதையுமே அவன் பக்கம் திருப்பிப்பான். அதனால தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாத, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸை இவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம டேரியஸ் என்ன பண்றாரு, சின்னதா டிராகன் ஃபிளை மாதிரி ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணி லியாமுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பக்கம் லியாமும் அந்த டிராகன் ஃபிளையை உள்ள எடுத்து பாக்குறான். சின்னதா சிப் மாதிரி இருக்கு. சோ இந்த சிப் எதுக்காகனா, இதுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கு. ரெசிஸ்ட் ஆட்கள் இப்ப எல்லாருமே எப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க, நியூக்ளியர் மிசைல லான்ச் பண்ணிடுவோம்னு சொல்லி தானே பயமுறுத்திட்டு இருக்காங்க. அது பண்றதே டெஸ்ட வச்சுதான், நம்ம டேரியஸோட டெஸ்ட் ஏஐ வச்சுதான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஏஐ மொத்தமா நம்ம ஃபுல்லா கிராஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களால மிரட்ட முடியாது, நம்ம ஃப்ரீயா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரஸ் உள்ள சிப் அனுப்பி வச்சிருக்காரு புள்ள. இதை மட்டும் இப்ப லியாம் டெஸ்டோட சர்வர்ல அப்லோட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் ரெசிஸ்டால ஒன்னும் வாலாட்ட முடியாது. எப்படி போய் இதை அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து லியாம கூப்பிட்டு போறாங்க. எதுக்காகனா வரப்போற எரிக்கல்ல தடுக்கிறதுக்காக பிளான் பண்றதுக்கு தான். இப்பதான் அலிஷியாவை பத்தின உண்மை நம்ம லியாமுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால இவரோட ஐடியாவை சொல்றாரு. வந்துகிட்டு இருக்க எரிக்கல்குள்ள அயன் இருக்கு. சோ அந்த அயனை இழுக்கிறதுக்கு என்ன தேவைப்படும், மேக்னெட். அந்த மேக்னெட்டை தான் இப்ப இவங்க உருவாக்க போறாங்க. எப்படின்னா ஆல்ரெடி இஎம் டிரைவை மேல அனுப்பி விட்டுருக்காங்கல்ல, அதை ரீப்ரோகிராம் பண்ணி மேக்னெட்டா மாத்தி அந்த மேக்னெட் மூலியமா எரிக்கல்ல லைட்டா இவங்களால இழுக்க முடியும். பட் இதுல என்ன பிரச்சனைனா, இவங்களோட இஎம் டிரைவை விட எரிக்கல் மிகப்பெரிய அளவுல இருக்கும். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், இஎம் டிரைவ் எரிக்கல்ல இழுக்காது, எரிக்கல் மேலதான் இந்த இஎம் டிரைவ் போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா இவங்க இன்னொரு விஷயத்த பண்ணணும். அதுதான் என்னன்னா, இப்போ கடல்ல போட் போய்கிட்டு இருக்கு. அந்த போட்டோடைய பாய்மரத்தை வச்சுதானே அந்த கப்பலோட டைரக்ஷன் டிசைட் ஆகும். அதே பாய்மரத்தை தான் இப்ப இவங்க இந்த இஎம் டிரைவ்ல பிக்ஸ் பண்ண போறாங்க. ஸ்பேஸ்ல எப்பயுமே சோலார் விண்ட் இருக்கும். அந்த சோலார் விண்டை இவங்க பாய்மரத்தை தள்ளக்கூடிய காத்து மாதிரி அந்த சோலார் விண்டை யூஸ் பண்ணி அவங்களால எரிக்கலை நவுத்த முடியும். ஆனா இன்னுமே என்ன பிரச்சனை, அந்த எரிக்கல் ரொம்ப பெருசா இருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாய்மரம் தேவைப்படும்னா, நம்ம நிலாவோட சைஸுக்கு பெரிய பாய்மரத்தை அவங்க உருவாக்கணும். அதுக்கு இங்க பாசிபிளா கண்டிப்பா முடியாது. அதுக்கான ஆல்டர்னேட்டிவா தான் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஸ்பேஸ் லேசர்ஸை யூஸ் பண்ண போறாங்க. அந்த ஸ்பேஸ் லேசர் மூலியமா இவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் மூலியமா இவங்களால எரிக்கல்ல நவுத்த முடியும். இந்த பாய்மரம் மேக்னெட்டா மாத்துறது இது எல்லாமே நம்ம லியாமுடைய பிளான். ஆனா இந்த ஸ்பேஸ் லேசரோட ஐடியா யாருதுன்னா நம்ம அலிஷியாவோடது. சோ கண்டிப்பா இந்த விஷயம் சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு அலிஷியா சந்தோஷத்துல அப்படியே கூட்டு போயிட்டு லியாம கிஸ் பண்றா. ஆனா நம்ம லியாம் வந்துட்டு ராமருக்கு பக்கத்து வீடு போல இருக்கு. இல்ல எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, அதனால இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு. யார் உண்மையான பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லியாம் வைரஸை அப்லோட் பண்ணலாமேன்ட்டு போகும்போது அலிஷியா அதை பாத்துறா. ஹே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ண வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, ரெசிஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான், ஆனா அவங்க இப்போ உலகத்தை காப்பாத்த தானே போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரோட ஐடியாவையும் சேர்த்து சிமுலேஷன்ல போட்டு பார்த்தோம். 93% சக்சஸ் ஆகுது. கண்டிப்பா நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆகும், உலகத்தை காப்பாற்ற முடியும். இப்ப நீ இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். சோ இதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலிஷியா போயிடுறா. லியாமும் இதை பத்தி யோசிச்சு பாக்குறான். இப்போதைக்கு ரெசிஸ்ட் தவிர வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் வேலை பார்க்க ஒத்துக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னுமே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமான இப்ப விஷயம் என்னன்னா கிளாரை பத்தி தான். கிளார் எங்க போனா, அவகிட்ட கேட்டா கண்டிப்பா உண்மை தெரியும். ஆனா அந்த இடத்துல கிளார் மிஸ்ஸிங்கா இருக்கிறாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா, அவங்க தான் ஒரு பெரிய எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா நம்ம ஆட்கள் எல்லாருமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. கிரேஸ் தான் கொலை பண்ணிருப்பாங்க, கிரேஸுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்களா. அதனால இப்ப அங்க இருக்க எல்லாருமே யார் பிரசிடென்ட்னு ஓட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னன்னா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஒரே ஒரு ஜட்ஜ் தானே இருக்காரு, அங்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. 4-5 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கேஸ் வந்துருச்சுன்னா அந்த கேஸ்ல யார் கரெக்டானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் பண்ணுவாங்க. அந்த ஓட்டிங் பேசிஸ்ல தான் யார் ஜெயிக்கிறான்றது முடிவாகும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும் ஓட்டிங் பண்ணுவாங்க. அதுல பார்த்தா 4க்கு 4 ஈக்குவலா இருக்கும். பெனட்டுக்கும் 4 ஓட்டு, நம்ம பிரசிடென்ட்டுக்கும் 4 ஓட்டு, இன்னும் ஒரே ஒருத்தர் தான் ஓட்டு போடணும். அதுலதான் என்ன நடக்க
போகுதுன்றது டிசைட் ஆகும். ஸோ ஒரு இன்டர்வலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து கலைஞ்சு போறாங்க. அப்படி போகும்போது திடுதிப்புன்னு உள்ள ஒரு லேடி வராங்க. சாரி ஜஸ்டிஸ், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னோட ஃபேமிலியை அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனித வெடிகுண்டா மாறி அந்த ரூமையே வெடிக்க வைக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த வெடிப்போட சேர்த்து ஓட்டு போட வேண்டிய ஜஸ்டிஸுக்கும் பயங்கரமா அடிப்படுது. இந்த விஷயத்த பண்ணது வேற யாரும் இல்ல, பெனட் தான். இப்ப அப்படியே இங்க நடந்த இன்சிடென்ட்டை அவனுக்கு சாதகமா மாத்திக்கிறான். நான் தான் சரியான பிரசிடென்ட் அப்படின்னு எனக்கு கேஸ் சாதகமா வந்துடும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட டிராமாவை அந்த லேடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளாமா ஒரு பிரசிடென்ட் சி, எனக்கு நினைக்கவே வெக்கமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சிம்பத்தி உருவாக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் லியம் அவன் அந்த ப்ராஜெக்ட்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா, அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் டவுட்டாவே இருக்கு. அலிஷியா ரொம்பவே நார்மலா இருக்கா. மத்த சயின்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாவோ இல்ல சோகமாவோ ஏதோ ஒரு ஃபீலிங்கோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அலிஷியா மட்டும் ரொம்ப சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்காளா, அதனால அந்த டவுட்டை அவளையே கூப்பிட்டு கேட்டுறாரு. நீ அந்த ரெசிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவ தானே, அவங்களுக்காக தானே நீ வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அப்பதான் அலிஷியா சொல்றா அவளுமே அந்த ரெசிஸ்ட்ல இருக்க ஒரு ஆளு தான். அவ்வளவுதான், இந்த விஷயம் தெரிய வந்தோடனே லியாமுக்கு செமையா கோவம் வருது. இதுக்கப்புறம் உன்னை நம்ப மாட்டேன்டி, இதுக்கு மேல என்னால உன் கூட வேலை பார்க்க முடியாது, ஒழுங்கா என்ன சுற்று இல்லைன்னா இந்த இடத்த விட்டு என்ன வெளியே விட்டுரு அப்படின்னு சொன்னோடனே அலிஷியாவும் ஓகே போறதுனா போய்க்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா வெளியே கண்டிப்பா உனக்கு பிடிக்காது, போன வேகத்திலேயே நீ திரும்பி என்கிட்ட வரியா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. அவனும் போடி நான் எதுக்கு வரேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லியன் கிட்ட போறான். ஜில்லியனுக்கும் டேரியஸும் அவ்வளோ சந்தோஷம், வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம டேரியஸ் கிட்ட லியாம் அலிஷியாவை பத்தி சொல்றான். அலிஷியான்னு பேரை கேட்ட உடனே டேரியஸுக்கு செம்மையா கோவம் வருது. பேசிட்டாளா, உன்னை மீட் பண்ணி பேசிட்டாளா, கண்டிப்பா அவ உன்னை மண்டைய கழுவிருப்பா, தயவு செய்து அவளை நம்பாத, அவ சரியான விஷம் அப்படின்ற மாதிரி டேரியஸ் கோவத்துல சொல்றாரு. ஆனா நம்ம லியாம் வந்துட்டு சொல்றான், இல்லையே நான் பார்த்த வரைக்கும் அலிஷியா அந்த மாதிரிலாம் இல்ல, ரெசிஸ்ட் குரூப் எரிக்கலை தடுக்க நினைக்கிறாங்க, அதுக்குதான் அவளும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, நாங்க 2 பேரும் பிளான் பண்ணோம், அந்த பிளான் 93% சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, நம்ம ஏன் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி லியாம் சொன்னோடனே வருது பாருங்க டேரியஸுக்கு கோவம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவங்க கூட போய் நம்ம வேலை செய்யணுமா, எனக்கு அப்பவே தெரியும், நீ அலிஷா கிட்ட பேசும்போதே அவ இந்த மாதிரி தான் உன்னை பண்ணிருப்பான்னு தெரியும், உனக்கு வேணா நீ மட்டும் தனியா போய் வேலை செஞ்சுக்கோ, என்னெல்லாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சீனை கட் பண்ணா ஏதோ ஒரு பாடி கரை ஒதுங்கி இருக்கு. யாருதுன்னு பார்த்தா நம்ம கிளாரு. உடனே அந்த பாடி எடுத்து அட்டாப்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையுமே பெனட் அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு கிரேஸ் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த ஜஸ்டிஸ் அங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க போல, இப்ப கோமால இருக்காரு, அவரோட ஓட்டு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கிரேஸ் போறாங்க. அங்க போனா ஒரு கோமால இருக்காரு, கூட ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் உங்களோட ஹஸ்பண்ட கோமால இருந்து வெளியே கொண்டு வரலாமா, இது ஒரு முக்கியமான விஷயம், அவர் போடுற ஓட்டுல தான் இந்த நாட்டுடைய பிரச்சனையே அடங்கி இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் மட்டும் அவரை கோமால இருந்து எழுப்பி விடலாமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஒய்ஃப் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆக்சுவலா கோமால இருந்து கொஞ்ச நேரம் எழுப்பலாம் போல இருக்கு, ஆனா அந்த மாதிரி எழுப்புனா அவரோட உயிருக்கே ஆபத்தாக கூட வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் கிரேஸ் இப்படி கேக்குறாங்க. ஆனா ஒரு ஒய்ஃபுக்கு இதை கேட்கும் போது எப்படி இருக்கும், ஆல்ரெடி அவருக்கு அவ்வளவு அடிபட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் நீங்க இப்படி பேசுறீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் நாங்க பிரசிடென்ட்டுக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்களுக்கு 10 வருஷம் பழக்கம், பிரசிடென்ட்டை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போய் நீங்க என்கிட்ட இப்படி கேக்குறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லல, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்ல நானே எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸை துரத்தி விட்டுறாங்க. அந்த பக்கம் டிடெக்டிவ்க்கு கிளாரோட பாடி கிடைச்சிருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. போயிட்டு பார்த்தா டாக்டர் உள்ளே விட மாட்டாங்க. ஒயிட் ஹவுஸ்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, கிளாரோட பாடியை யாருமே பார்க்க கூடாது, சோ அங்க இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க உள்ள விடுறோம் அப்படின்னு சொன்னோடனே டிடெக்டிவ்க்கு யாரு தெரியும், நம்ம கிரேஸை மட்டும் தான் தெரியும். அதனால கிரேஸ் கிட்ட போன் பண்ணி ஹெல்ப் கேட்டா அவங்க வேற நான் ஆல்ரெடி பல பிரச்சனைல இருக்க, நீ வேற ஏன்டா தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இது வேலைக்காகாதுடா, நேராவே போய் கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராரு. அப்படியே அவர் உள்ள வரும்போது ஒருத்தவனை நோட்டீஸ் பண்றாரு. அந்த பையன் உள்ள வரும்போது போலீஸ் காஸ்டியூம்ல இருந்தான், உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு டாக்டர் காஸ்டியூம்ல இருக்கான். என்னடா அது இவன் மேல சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் அந்த ஆளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கிரேஸ் எப்படியோ சமாதானப்படுத்திட்டாங்க போல. அந்த ஒய்ஃபும் கோமால இருந்து எழுப்பி விடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ கொஞ்ச நேரத்துல ஜஸ்டிஸ் கோமால இருந்து எழுப்புறாங்க. உடனே கிரேஸ் அவர் போடுற ஓட்டை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் டேரியஸ் கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவன் வேற நிலைமை புரியாம இப்பதான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா அப்ப உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா, உங்களை கொல்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. வேற யாரும் இல்ல, டிடெக்டிவ் ஒருத்தவரை பார்த்தாருல அவன் தான். வெளியே வேற போராட்டம் உச்சகட்டத்துல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பெனட் சும்மா இல்லாம ட்விட்டரா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நெட்டை கட் பண்ணோம், அதனாலதான் மக்கள் எல்லாம் அவன் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருக்க இன்டர்நெட்டை மொத்தமா கட் பண்றதுக்காக பென்டகனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல எப்படியோ ஒரு வழியா நம்ம கிரேஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த ஜஸ்டிஸும் நம்ம பிரசிடென்ட்டுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. கரெக்டா அந்த ரெக்கார்ட் பண்ணி முடிக்க கில்லர் உள்ள வரான். எல்லாரையும் ஷூட் பண்றதுக்குள்ள டிடெக்டிவ் வந்துட்டு ஹெல்ப் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம டேரியஸ் கூட லியாம் சண்டை போட்டதுனால இதுக்கப்புறம் இவரு கூட வேலை பார்க்க கூடாதுரா, எல்லாத்தையும் விட்டு டேரியஸ்க்காக வந்தா இவரு என்னையே போக சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு லியாம் திரும்பியுமே ரெசிஸ்ட் கிட்ட போயிடுறான். போறதுக்கு முன்னாடி ஜில்லியானே நீ என் கூட வாயான்னு கூப்பிடுறான். ஆனா அவங்க வந்துட்டு இல்ல என்னால வர முடியாது, என்னதான் அவங்க உலகத்துக்கு நல்லது பண்ணாலும் அவங்க எல்லாருமே மோசமானவங்க, அவங்க கூட எல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால லியாம் மட்டும் தனியா அந்த ரெசிஸ்ட் குரூப் கிட்டே மறுபடியும்
பழையபடி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பிரசிடென்ட் எப்படியோ பென்டகனுக்கு போயிட்டு எல்லா இன்டர்நெட்டையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே சமயம் கரெக்டா நம்ம கிரேஸும் அந்த வீடியோ அனுப்பலாமேன்னு சொல்லிட்டு நெட் ஆன் பண்ணா நெட்வொர்க்கே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு டேரியஸ்க்கு கால் பண்ணா இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீடியோவை நீங்க எடுத்துட்டீங்க வந்துருங்க, உங்களுக்காக ஹெலிகாப்டர் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிரேஸும் டிடெக்டிவும் வேகமா மேல போறாங்க. டேரியஸ் சொன்ன மாதிரியே ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஆனா அந்த ஹெலிகாப்டர் கீழே லேண்ட் ஆகுறதுக்குள்ள எங்கேயோ இருந்து ஒரு மிசைல் வந்து அந்த ஹெலிகாப்டரை வெடிச்சு செதற வைக்குது. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணி எபிசோடு அங்கேயே முடிக்கிறாங்க. கடைசியா கிரேஸ் ஹெலிகாப்டர்ல ஏறும்போது அதை வெடிக்க வச்சாங்களே, அதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெடிப்புனால யாரும் சாகல, கிரேஸுக்கு மட்டும் லைட்டா அடிபட்டிருக்கு. எப்படியா நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. ஆனா ரோடு ஃபுல்லாவே பெனட்டோட ஆட்கள் தான். சரி டேரியஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க் எல்லாமே கட் ஆயிடுது. எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க பில்டிங் குள்ள போயிட்டு அங்க இருக்க லேண்ட்லைன் மூலியமா கால் பண்ணி பேசுறாங்க. அங்கேயே பேசிக்கிட்டே இருக்கும் போது கட் ஆயிடுது. சோ இப்ப இன்டர்நெட் கிடையாது, நெட்வொர்க் கிடையாது, லேண்ட்லைனும் கிடையாது, எது மூலியமாவும் பேசிக்க முடியாது. அதே சமயம் இந்த பக்கம் ஒயிட் ஹவுஸ்லயும் பார்த்தா செக்யூரிட்டி பிரீச் ஆகுது. அதனால ஃபுல் ஒயிட் ஹவுஸ் லாக்டவுன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் உள்ள இருந்து யாராலையும் வெளியும் போக முடியாது, வெளியே இருக்கிறவங்களாலையும் உள்ள வர முடியாது. இந்த வேலையெல்லாம் பண்றது யாரு? பெனட் தான். தான் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவன் பிரசிடென்ட் ஆகி என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே சமயம் இன்னொரு பக்கம் ரெசிஸ்டன்ட் குரூப்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆட்கள் தான் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்கல்ல, அதை கட் பண்ணதுனாலதான் பிரச்சனையே. ஆக்சுவலா இவங்க நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எங்க இருக்கும்னா பூமியோட ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கும், ICBM சொல்லுவாங்க. அந்த ICBM ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மூலியமா தான் நியூக்ளியர் மிசைல் எல்லாத்தையுமே லான்ச் பண்ண முடியும். சோ அந்த ICBMக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சிக்னல் போய்கிட்டே இருக்கணும் இவங்க கிட்ட இருந்து. அது மட்டும் போகலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மிசைல் எல்லாம் லான்ச் ஆயிடும். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, அதுக்கு அவங்களுக்கு இன்டர்நெட் தேவை. நம்ம ஆட்கள் தான் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி சிக்னல் போகும்? சோ சிக்னல் மட்டும் அந்த ICBMக்கு இன்னும் 4 மணி நேரத்துக்குள்ள போகலன்னா ஆட்டோமேட்டிக்கா 13 மிசைல் லான்ச் ஆயிடும். சோ நியூயார்க், லண்டன், பாரிஸ் இந்த மாதிரி நிறைய ஊருங்களோட சேர்த்து இப்போ இவங்க இருக்காங்களா வாஷிங்டன் DC, இந்த இடத்துலயுமே அந்த மிசைல் வந்து விழும். இந்த விஷயத்தை பத்தி இன்னும் நம்ம பிரசிடென்ட்டுக்கு தெரியல. அங்க வர அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, ஒயிட் ஹவுஸ் ஃபுல்லா லாக்டவுன் ஆயிடுச்சுல, அதனால அவங்கள சேஃபா கீழே இருக்க பங்கருக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம பிரசிடென்ட் போக மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன், இங்க இருந்து எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ், டேரியஸ், ஹாரிஸ் இவங்க எல்லாருமே கீழே போக சொல்றாங்க. ரெக்வஸ்டா கேட்கல, ஆர்டரா சொல்றாங்களா. அதனால பிரசிடென்ட் பேச்சை மீற முடியாம அவங்க எல்லாருமே கீழே இருக்க பங்கருக்கு போறாங்க. அந்த சமயம் தான் லியாம் கிட்ட இருந்து கால் வருது. அதான் நெட்வொர்க்கும் இல்ல, இன்டர்நெட்டும் இல்ல, எப்படி கால் பண்றான்னு பார்த்தா எல்லாமே டார்க் வெப்போட மகிமை. டேரியஸோட டார்க் வெப் அட்ரஸ் கரெக்டா கிடைச்சதுன்னா இன்டர்நெட்லாம் தேவையில்ல, டைரக்டாவே அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் லியாம் இப்ப கால் பண்ணிருக்கான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். ஆட்டோமேட்டிக்கா மிசைல் எல்லாம் லான்ச் ஆக போகுது, நீங்க தான் எப்படியாச்சும் சீக்கிரமா இன்டர்நெட் ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சரி ஓகே ஆன் பண்ணலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் எங்க இருக்காங்கன்னு சர்வேலன்ஸ் கேமரா மூலியமா பார்த்து சொல்றாரு. அந்த பக்கம் அலிஷியா கத்ரா, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு, இப்ப போயிட்டு நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறான் பாத்தியா, தயவு செய்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, நம்மளுக்கு கண்டிப்பா அவன் திரும்பி எதுவுமே பண்ண மாட்டான், அவன் கேட்கறத பண்ணாத அப்படின்னு அலிஷியா சொல்றாங்க. ஆனா லியாம் கேட்பானா? அவனுக்கு தான் டேரியஸ் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அதனால சர்வேலன்ஸ் கேமரா மூலியமா பார்த்து கிரேஸ் எங்க இருக்காங்கன்றது சொல்றான். அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னு நம்ம டேரியஸ் ஓகே பாப்போம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. நான் தான் சொன்னேன்ல அந்த பயலுக்கு ஹெல்ப் பண்ணாதான் சொன்னா இல்லையான்ற மாதிரி அலிஷியா வேற முறைக்கிறா. இந்த பக்கம் இப்ப கிரேஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அதனால ஹாரிஸ் மட்டும் போயிட்டு இப்படியோ கிரேஸையும் டிடெக்டிவையும் பாதுகாப்பா உள்ள கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனா உள்ள வந்தோடனே பார்த்தா இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வராங்க. இவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டேரியஸ் ஒரு ஐடியா பண்றாரு. இப்ப அவருக்கு வேற வழியே இல்ல, திரும்பியுமே லியாமுக்கு கால் பண்றாரு. இங்க பாரு, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்பிக்கையோட வேலை செஞ்சா மட்டும்தான் உலகத்தை காப்பாற்ற முடியும், நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை அமுச்சு விட்டுட்டு வாலண்டரியா அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் பெனட் பிரசிடென்ட் ரூம்குள்ளேயே போயிடுறான். இப்போ ஒயிட் ஹவுஸ முழுசா இவன் டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அதே சமயம் கரெக்டா கிரேஸை புடிச்சு கூப்பிட்டு வராங்க. கிரேஸ் போன்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணக்கு அப்புறமேட்டு தான் இன்டர்நெட்டையே அந்த பெனட் ஆன் பண்றான். ஆனா ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே எல்லாரோட மொபைலுக்குமே மெசேஜ் வருது. டிவில வேற ஃபிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன இருக்குன்னா, நம்ம டேரியஸ் பண்ண வேலை தான். லியாம் கிட்ட அந்த வீடியோவை கொடுத்தாருல, சோ இன்டர்நெட் வந்து அடுத்த நிமிஷமே லியாம் அங்க இருந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டான் போல இருக்கு. கரெக்டா அந்த மிசைல் எல்லாம் லான்ச் ஆகிறதுக்கு 13 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் நம்மளால பொழைக்க முடியாது, இங்கே தான் நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் கரெக்டா நெட் ஆன் ஆயிடுச்சா, இவங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறாங்க. சோ இது மூலியமா யார் கரெக்டான லீகலான பிரசிடென்ட்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதனால நம்ம தலைமை பெனட்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்பயுமே அந்த பையன் என்ன சொல்றான்னு பாருங்க, எல்லாமே
முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே இன்னும் முடியல, இப்பதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். எதுக்கு இப்படி சொல்றான்னு தெரியல. அதே சமயம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணா இங்க நடந்த எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஒரு ட்ரோன் வாட்ச் அவுட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் பஞ்சாயத்திலேயே டைம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் 86 நாள் மட்டும்தான் இருக்கு எரிக்கல் வரதுக்கு. இந்த சீரீஸ் படங்கள்ல எல்லாம் லவ் பண்றாங்கல்ல, சின்னதா ஒரு சண்டை வந்தா போதும் உடனே அடுத்ததுக்கு தாவிடுவாங்க புள்ள. போன பார்ட்ல தானே லியாம ராமரோட நெய்பர்னோ, இப்ப பாருங்களேன் அலிஷியா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெசிஸ்ட் குரூப்போட மெம்பராவே ஆயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அங்க எல்லாம் அது சகஜம்தான். ஆனா நம்ம ஊர்ல பண்ணா செருப்பு, தொடப்பக்கட்டை, பெல்ட்னு எல்லாமே வெரைட்டியா பிஞ்சிக்கும். எரிக்கலை பத்தி 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம டேரியஸ் மட்டும்தாங்க. அவரு தான் அந்த ரெயில் கன் ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சு பாக்குறாரு. ஆனா அதுவுமே ஃபெயில் ஆயிடுது. பத்தாவதுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்டா வேற இருக்காரா, அடிக்கடி மீட்டிங்னு கூட்டு போயிடுறாங்க. அதனால ஃபுல் ஃபோக்கஸா இவரால இந்த ப்ராஜெக்ட பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. எனக்கு இந்த பதவி வேணா ஹாரிஸுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. ஆனா நம்ம பிரசிடென்ட் என்ன சொல்றாங்க, அடுத்து யாரு வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்க போறதுன்னு நம்ம சூஸ் பண்ற வரைக்கும் நீ தான் இந்த பதவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு பென் டிரைவ் இருக்குல்ல, அந்த பென் டிரைவை வந்து போட்டு பார்த்தா என்கிரிப்ட் ஆயிருக்கு. உள்ள ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க புள்ள. அதை டீக்ரிப்ட் பண்ணி உள்ள போகணும்னா ஒரு கோடு தேவைப்படுது. 14 லெட்டர் உள்ள கோடு. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா ஒரு வாட்டி அந்த கோடை தப்பா போடும் போதும் டைமர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்ப நம்ம போன்ல எல்லாம் இருக்கும்ல, 3 வாட்டி தப்பா போட்டோம்னா 5 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி வரும்ல, அந்த மாதிரிதான் இதுல கொஞ்சம் கொஞ்சமா டைமர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சோ இந்த கோடை யாராச்சும் ஈஸியா கிராக் பண்ண முடியும்னா கவர்மெண்ட் ஆள் தான். CIA, CBI இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்காங்க. அவங்க யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டிடெக்டிவ்க்கு யாரு தெரியும், கிரேஸை தான். சோ அவங்க கிட்ட போயிட்டு அந்த பென் டிரைவை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பென் டிரைவ்ல ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. அந்த சிம்பிளை நம்ம கிரேஸுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சோ அது எங்க பார்த்திருப்பாங்கன்னா, பங்கர்ல இருக்கும்போது ஜோன் ஒருத்தவன் மேல இருந்து கீழே விழுந்து செத்துருப்பான்ல, ஆக்சுவலா அவன் பேரு ஜோ கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜோனே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவனோட காது கிட்ட இருந்து ஒரு சிப் எடுத்து இருந்திருப்பாங்க. அந்த சிப்லயுமே இந்த சிம்பிள் தான் இருக்கு. இந்த வெனட் பையன் வேற கடைசியா இன்னும் எதுவுமே முடியல, இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனான்ல. சோ அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த சிம்பிள், பெனட், கிளாரு இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் ஆகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா லியாம காமிக்கிறாங்க. அவங்க தான் அந்த சோலார் ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பிரச்சனை. இவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் கிடைக்கல. இவங்க நினைச்ச நேரத்துக்கு சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட பண்ணி முடிக்க முடியாது. சோ இப்போ இவங்களுக்கு வேற வழி இல்ல, டேரியஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். டேரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ரெயில் கன் ப்ராஜெக்டும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சோலார் விண்ட் ப்ராஜெக்டையும் சேர்த்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த எரிக்கலை தடுக்க முடியும். அதை பத்தி பேசி பார்க்கலாமே சொல்லிட்டு டேரியஸ் கிட்ட தனியா மீட் பண்ணி பேசுறாரு. ஆனா அலிஷியா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அவளை பார்த்தோன்னே டேரியஸ் கடுப்பாயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலா இந்த அலிஷியா நம்ம டேரியஸோட கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா 7 வருஷமா. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த டெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அதை கண்டுபிடிச்சக்கு அப்புறமேட்டு அலிஷியா என்ன சொல்லியிருந்திருக்கா, அதை ஓப்பன் சோர்ஸா விட்டுறணும், பப்ளிக் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஆனா நினைச்சு பாருங்களேன், அயன்மேன்ல ஜார்விஸ் அப்படின்னு ஒரு AI வரும்ல, அந்த மாதிரி AI உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் சோர்ஸா கிடைச்சிச்சுன்னா உலகம் எப்படி இருக்கும்? அவன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவான். நார்மலா இப்ப இருக்க சிஸ்டம் வச்சு எப்படியா ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு AI கிடைச்சிச்சுன்னா அதை பத்தி எல்லாம் நம்ம டேரியஸ் யோசிச்சு பார்த்துதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு இருப்பாரு. அந்த கோவத்துலதான் அலிஷியா சண்டை போட்டு இருந்திருப்பா. இதுதான் இவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை. சரி ஓகே, இப்ப அதெல்லாம் விடுங்க. உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, ரெசிஸ்ட் ஆட்கள் எல்லாருமே என் கம்பெனி எனக்கு திருப்பி கொடுத்துடணும். இன்னொன்னு, அவங்க ஹேக் பண்ணி வச்சிருக்க மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கைவிட்டுறணும். இது 2த்துக்கும் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்னோட ரெயில் கன் ப்ராஜெக்ட உங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேரியஸ் சொல்றாரு. ஆனா அதுக்கு அலிஷியா ஒத்துப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. அந்த நியூக்ளியர் மிசைலை வச்சுதான் நாங்க இப்ப சேஃபா இருக்கோம். அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா ஈஸியா எங்களை அடிச்சு தோத்துருவீங்க. சோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. லியாமால ஒண்ணுமே பேச முடியல, அமைதியா இருக்கான். இதை பாக்குற டேரியஸுக்கு தெரிஞ்சு போயிடுது, நீயும் ரெசிஸ்ட்ல ஒருத்தவன் ஆயிட்டல்ல, அவ்வளவுதான், இனிமேல் உனக்கும் எனக்கும் இருக்கிற லிங்க் கட்டு, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கிரேஸை காமிக்கிறாங்க. அந்த சிம்பிள் என்னன்றது இவங்களுக்கு தெரியல. அதனால கிரேஸோட அப்பா கிட்ட கொடுத்து ரிசர்ச் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாம் காட்டி கேட்டு இருந்திருப்பாரு. யாராலையுமே அந்த கோடை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த பென்டிரைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரை மட்டும் தனியா அவங்களால ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த ஃபோல்டர்ல டோன்ட் த்ரெட் ஆன் மீ அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியல. சோ இதை பத்தி நம்ம டிடெக்டிவ் கிட்டே கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றாங்க. சோ அந்த வார்த்தை வந்து கிளாரும் டிடெக்டிவும் சின்ன வயசா இருக்கும் போது அடிக்கடி இதை தான் சொல்லிக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி டிடெக்டிவ் ஏதோ ஒரு 14 லெட்டர் கொண்ட வேர்டு சொல்றாரு. சப்போஸ் இந்த கோடை மட்டும் போட்டு இப்ப தப்பாச்சுன்னா திரும்பி அவங்க 6 நாள் வெயிட் பண்ணணும் இன்னொரு கோடை போடுறதுக்கு. மாரியாத்தா மேல பாரத்தை போட்டு இவங்களுக்கு கிடைச்ச அந்த கோடை டைப் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிடுது. ஓபன் ஆகி உள்ள போயிடுது. பார்த்தா அது ஒரு பிட்காயின் வாலெட். அதுல மொத்தமா கிளார் $10 மில்லியன் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த $10 மில்லியன் இருந்து நிறைய பேருக்கு பேமெண்ட் போயிருக்கு. யாருக்கு போயிருக்குன்னு தெரியல. ஆனா அதோட டேட் டைம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நிறைய கொலைகளை பண்றதுக்கு அசாசின்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்க கொலை பண்ண வந்த டைமும் இந்த பேமெண்டோட டைமும் மேட்ச் ஆகுது. அதாவது ஸ்டார்டிங்ல பென்டகன்ல வேலை
காப்பாத்திட்டு இருக்க ஒருத்தவன் செத்து போயிருந்திருப்பான். அந்த டேட் அண்ட் டைம் மேட்ச் ஆகுது. அடுத்து நம்ம கிரேஸை கொலை பண்றதுக்காக ஒருத்தவன் வந்திருப்பான். இன்னொன்னு நம்ம அமாண்டா அவளை கூட பில்டிங்கோட வச்சு எரிச்சிருந்திருப்பாங்களே, அந்த டேட் அண்ட் டைம் எல்லாமே இந்த பேமெண்டோட மேட்ச் ஆகுது. இன்னுமே அந்த அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கு. திரும்பி ஏதோ ஒரு நியூ டிரான்சாக்ஷன் வருது. புதுசா இன்னொருத்தனை கொலை சொல்லி பேமெண்ட் போயிருக்கு. சோ இதை பத்தி சீக்கிரமா பெனட் கிட்ட கேட்கணும், அடுத்த கொலை நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பெனட்டை போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க பெனட்டே செத்து போய் கிடக்குறான். வெளியே செக்யூரிட்டிஸ் எல்லாம் நிக்கிறாங்க. உள்ள யாருமே வரல, வெளியவும் யாரும் போல. அப்புறம் எப்படி இவன் செத்துருப்பான் அப்படின்னு பார்த்தா இவ இருக்கக்கூடிய அந்த ரூம்ல வெண்ட் இருக்கு. சோ கண்டிப்பா அந்த வெண்ட் மூலியமா ஒரு ட்ரோன் வந்து அது மூலியமா தான் பெனட்டை சாவடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டேரியஸுக்கு தோணுது. ஆனா ஷுவரா தெரியல என்ன நடந்துச்சுன்னு. இந்த பக்கம் ப்ரொஃபசர் டேரியஸோட ரெயில் கன் ப்ராஜெக்டையும் லியாமோட சோலார் விண்ட் ப்ராஜெக்டையும் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. மோர் ஓவர் அது சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன பையன், டேரியஸ் அந்த 2 கண்டிஷனுக்கும் ஒத்துக்கலன்னா வேலை பார்க்க மாட்டாரு. ஆனா அந்த 2 கண்டிஷனுக்கும் ரெசிஸ்ட் ஒத்து வர மாட்டாங்க. எல்லா பக்கமும் ஆனா கட்டுறாங்க. ஆனா ரெசிஸ்ட் அப்படியே விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் பண்றாங்க. லியாமுக்கு தெரியாம டேரியஸோட ரெயில் கன்னை அபகரிக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த ரெயில் கன் மட்டும் இவங்களுக்கு கிடைக்கலனா நியூயார்க் மேல மிசைல லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த ரெயில் கன்னை வாங்க போறாங்களாம். பட் இது எப்படியோ நம்ம லியாமுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே செம கடுப்பாகிறாரு. என்னடா உங்களுக்கு என்ன மக்களோட உயிரெல்லாம் அவ்வளவு சாதாரணமா போச்சா? சும்மா அவங்கள பணைய வச்சு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா போக முடியாது. இப்பயே நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சயின்டிஸ்ட் கிட்டையும் போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்றத சொல்லிடுறான். நான் இந்த இடத்த விட்டு போக போறேன், நீங்களும் என் கூடயே வந்துருங்க, இதுக்கப்புறம் இங்க நம்ம வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானா. உடனே நம்ம ப்ரொஃபஸரும் நானும் போக போறேன்னு நிக்கிறாரு. ப்ரொஃபஸர் வந்தோடனே அங்க இருக்க எல்லா சயின்டிஸ்டும் ஓகே உங்களுக்கு வேணும்னா எங்களை சுட்டுக்கோங்க, வர எரிக்கலை நீங்களே தனியா தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப எதிர்த்து நிக்கிறாங்க. அதனால அலிஷாவால ஒன்னும் சொல்ல முடியல, சைலண்ட் ஆயிடுறா. சோ இப்ப லியாம் என்ன சொல்றானோ அதை தான் அடுத்து அவங்க எல்லாரும் பண்ண போறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம பிரசிடென்ட் மக்கள் எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுத்துட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது ஒயிட் ஹவுஸ்க்குள்ள இருக்க ஒரு பையன் எதையோ ஆப்ரேட் பண்றான். அதை ஆப்ரேட் பண்ண அடுத்த நிமிஷமே டக்குன்னு நம்ம பிரசிடென்ட் மேல ஏதோ ஒரு புல்லட் வந்து பாயுது. அவ்வளவுதான், அந்த இடத்துல நம்ம பிரசிடென்ட் இறந்து போயிடுறாங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய நம்ம டேரியஸ் இப்ப பிரசிடென்ட் ஆயிடுறாரு. யார் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா டேரியஸ் மட்டும் கண்டிப்பா இதை பண்றது ரெசிஸ்ட் தான், அவங்கள தவிர வேற யாராலையுமே இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்மானமா நம்புறாரு. இன்னும் கரெக்டா 2 நாள்ல பூமியை கிராஸ் பண்ணி ஒரு சின்ன எரிக்கல் போக போகுது. அந்த எரிக்கல் மேல என்னோட ரெயில் கன் ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம லியாம் என்ன பண்றான், அந்த ரெயில் கன் ப்ராஜெக்டை பத்தி நிறைய கால்குலேஷன் போட்டு பாக்குறான். எவ்வளவு கால்குலேஷன் போட்டாலுமே தப்பா தான் வருது. டேரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ரெயில் கன்னை வச்சு கண்டிப்பா எரிக்கல் அடிக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ல எரிக்கல் தாண்டி போயிடும். ஆனா இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு டேரியஸ் முட்டாள் கிடையாது. கண்டிப்பா இந்த விஷயம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுமே ஏன் அதை பண்றாருன்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ரெயில் கன் ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறது எரிக்கல்ல தடுக்கிறதுக்காக இல்ல, மேல இருக்கக்கூடிய அந்த மிசைல அழிக்கிறதுக்காக. சப்போஸ் இது மட்டும் நடந்துச்சுன்னா ரெசிஸ்ட் சும்மா இருப்பாங்க, அவங்களும் பதிலுக்கு நியூக்ளியர் மிசைல லான்ச் பண்ணுவாங்க. இதனால ஒரு நியூக்ளியர் வார்ல தான் போய் முடியும். இதை தடுக்கிறதுக்காக லியாம் பேச்சுவார்த்தைக்காக போறான். சமாதானமா போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் கிட்ட பேச போனா, ஃபர்ஸ்ட் நீ எப்படி உள்ள வந்த, நீ இந்த நாட்டோடைய எதிரி, அந்த ரெசிஸ்ட் குரூப்ல நீ சேர்ந்துட்டல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியாம அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் ஹாரிஸ காமிக்கிறாங்க. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிலீவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு லேன் கூட. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவனை நோட்டீஸ் பண்றாரு. லேனோட காதுக்கு பின்னாடியுமே அந்த தழும்பு இருக்கு. எப்படி ஜோக் இருந்துச்சு அதே மாதிரி இவளுக்கும் இருக்கு. ஒருவேளை இவளுக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்குமோன்னு சொல்லிட்டு கன் எடுக்கிறாரு. கன்னை பார்த்ததும் சாந்தமா இருந்தவ சொர்ணாக்காவா மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆளுக்கும் அடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. தலைவங்கிட்ட கன்னு மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். எப்படியோ கன்னை வச்சு மிரட்டி அவளையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. சோ பெனட்டை கொன்னது இவதான். அது மட்டும் இல்ல, சால்வேஷன் ஆர்க் இந்த இடத்த விட்டு கிளம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு சாபோடேஜ் பண்றதுக்காக தான் இவளும் ஜோவும் உள்ள வந்திருப்பாங்க. இவங்களோட வேலையே அந்த ஆர்க்கோடைய ஃபியூவலை கட் பண்ணி விடுறது. ஆனா அந்த ஜோ பைய பதட்டத்துல ஆக்சிஜன் வால்வை கட் பண்ணி விட்டுருவான். அதனாலதான் அங்க இருக்க எல்லாருமே மயக்கமாயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் லியாம் அரெஸ்ட் ஆயிருக்கான்ற இன்ஃபர்மேஷன் அலிஷாக்கு கிடைச்ச உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி கேக்குறா. ஆனா டேரியஸ் ஒத்துக்க மாட்டாரா. சோ வேற வழியே இல்லாம ரெசிஸ்டோட தலைவி கிட்ட சொல்லிடுறா. அவங்களுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல, டைரக்டா நியூஸ்லயே சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நாங்க 24 மணி நேரம் டைம் தரோம், அதுக்குள்ள லியாம ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும், அப்புறம் ரெயில் கன் ப்ராஜெக்ட டிராப் பண்ணிருக்கணும். இது ரெண்டுத்தையும் பண்ணலனா நாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்க கொடுக்குறாங்க. ஆனா டேரியஸ் எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. ஒருவேளை அவரோட கம்பெனி அப்புறம் டெஸ்ட் எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பறிமுதல் பண்ணிட்டதுனால அந்த காண்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. யார் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாரு. பெனட்டையும் பிரசிடென்ட்டையும் கொண்டது வேற ஆளு. ஏன்னா லேனுக்கு யார் அந்த வேலை கொடுத்தாங்கன்னு அவளுக்கே தெரியல. மேபி அந்த சிப்னால அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா என்னன்னு தெரியல. சோ இந்த கொலைகளுக்கும் ரெசிஸ்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா டேரியஸ் மட்டும் ஷுவரா சொல்றாரு கண்டிப்பா ரெசிஸ்ட் தான், அவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெயில் கன் ப்ராஜெக்ட கண்டிப்பா பண்ணியே தீருவேன்னு சொல்றாரு. இதனால ஹாரிஸுக்கு கடுப்பாகுது. இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தனா இதுக்கப்புறமேட்டு என்னால செக்ரட்டரியா வேலை பார்க்க முடியாது, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன்னு கோவமா சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம ஜில்லியனுக்கும் லியாம பத்தி தெரிய வருது.
லியாம் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அப்ப லியாம் அலிஷியாவை போய் பார்க்க சொல்லி இருந்திருப்பாரு போல. அதனால நம்ம ஜில்லியன் தனியா அலிஷியா வந்து பாக்குறாங்க. ஜில்லியன் கிட்ட அலிஷியா என்ன சொல்றானா, நீ எப்படியாச்சும் லியாம மட்டும் ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்துரு, ஏன்னா அவன் தான் நாங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமான ஆளு, அவன் இல்லனா கண்டிப்பா எரிக்கல எங்களால தடுக்க முடியாது, லியாம மட்டும் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துரு, நான் எங்களோட தலைவி கிட்ட பேசி எப்படியாச்சும் அந்த நியூக்ளியர் மிசைல கைவிட்டுற சொல்றேன், ஏன்னா நம்பு அப்படின்ற மாதிரி அலிஷியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் டிடெக்டிவ காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு வழியா கிளாரை யார் கொண்டான்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. வேற யாரும் இல்ல, நம்ம கிரேஸோடைய அப்பா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ கிரேஸ் தான் கொலை பண்ணியிருந்திருப்பா. ஆனா தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக கிரேஸோட அப்பா அந்த பழிய அவர் ஏத்துக்கிட்டாரு புள்ள. அந்த ராங் இன்ஃபர்மேஷன் டிடெக்டிவ்க்கு கிடைச்சதும் கிரேஸோட அப்பாவை கொல்றதுக்காக ஒருத்தனை அனுப்பி விட்டுட்டு அந்த விஷயத்த அப்படியே கொண்டு வந்து கிரேஸ் கிட்ட சொல்லிடுறாரு. இதனால நம்ம கிரேஸ் பதறி போய் உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மையான குற்றவாளி எங்க அப்பா கிடையாது, நான் தான் கொலை பண்ணேன், என்ன காப்பாத்துறதுக்காக தான் எங்க அப்பா அப்படி பண்ணிருக்காரு, தயவு செய்து அவரை எதுவுமே பண்ணாத, என்ன கொன்று அப்படின்னு சொன்னோடனே டிடெக்டிவ்க்கா செம கடுப்பாகுது. நம்ம வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போறாரு. நம்ம கிரேஸ கொல்லல, நம்மளுக்கு பிடிச்சவங்களை காயப்படுத்தினா அது நம்மளுக்கு எப்படி வலிக்குன்றத உனக்கு நான் காட்டுறேன், அப்பதான் உனக்கு என்னோட வலி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ கிரேஸோட அப்பாவை ஏதாச்சும் பண்ண போறானா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஜில்லியன் அலிஷியா சொன்னதெல்லாம் நம்பிட்டு வந்து டேரிஸ் கிட்ட பேசுறா. ஆனா அப்பயுமே அவர் இறங்கி வர மாதிரி இல்ல. நீ எதுக்கு இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீயும் அந்த குரூப்ல சேர்ந்துட்டியா, இன்னொரு வாட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட பேசினா உன்னையும் ஜெயில தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி அவளையும் திட்டி அனுப்பிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லியாம ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அலிஷியா என்ன பண்ணிருக்கா, வேற ஏதாச்சும் ஒரு ஜீனியஸை பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஜீனியஸான ஒரு சயின்டிஸ்ட கூப்பிட்டு இருந்திருக்கா. அவரும் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு புள்ள. சோ இப்போ அந்த ஜீனியஸ் நம்ம லியாம் எல்லாருமே வந்துட்டாங்க. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எப்படியாச்சும் அந்த எரிக்கலை தடுக்கலாம்னு நினைக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்தால நியூக்ளியர் மிசைல் எல்லாத்தையும் கைவிட்டுருவேன்னு சொல்லிட்டு, அது ஒரு உட்டாலகடி. எப்பயும் சொல்ற மாதிரி தான் ஒரு பொய் சொல்லி இருந்திருக்கா. இவங்க அந்த மிசைல் எல்லாம் கைவிட போறது இல்ல, இவங்களே தான் ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்ப வேற வழி இல்ல, டேரியஸ் இறங்கி வந்தா மட்டும்தான் ஏதாச்சும் பண்ண முடியும். அதனால இன்னும் ஒரே ஒரு வாட்டி பேசி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிரேஸும் ஹாரிஸும் போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஆளக்கானோ வெறும் ஆடை மட்டும்தான் இருக்கு. லிட்டில் ஜான் படத்துல வர மாதிரி குள்ளமாயிட்டாரா என்னன்னு தெரியல, வெறும் சட்டை மட்டும்தான் இருக்கு. அப்படியே அங்கேயே கட் பண்ணி எபிசோட முடிக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட்டே காணோம், இந்த விஷயத்த வெளியே சொன்னா கண்டிப்பா ஏதாச்சும் கலவரம் ஏற்படும் சொல்லிட்டு இவங்க சைலண்டா உள்ள இருக்கிற ஆட்களை வச்சே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை லேனோட ஆட்கள் தான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேன் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆனா அவளுக்கு தான் ஒண்ணுமே தெரியலையே, அவளுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை என்ன ஆச்சுன்னு. இவளை யாரு வேலைக்கு சேர்த்தா, யார் இந்த மாதிரி பண்ண சொன்னான்றது கூட அவளுக்கு தெரியல. அது மேபி அவளோட காதுல இருந்த சிப்புனாலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியுமே அந்த சிப்பை அவளோட காதுக்கு பின்னாடியே இன்சர்ட் பண்றாங்க. அதை போட்ட உடனே யாருக்கோ சிக்னல் கிடைக்குது. இத்தனை நாளா அது ஆக்டிவா இல்ல, இப்ப சடனா ஆக்டிவ் இருக்குன்னா ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் லேனை கூட்டு போறதுக்காக வராங்க. வந்து பார்த்தா லேன் செத்து போன மாதிரி கீழே கிடக்குறா. செக் பண்ணி பாக்குறாங்க, பல்ஸே இல்ல. அவ்வளவுதான், யாரோ அவளை சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேனா அவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க. அது ஒரு டிராப்னே தெரியாம தூக்கிட்டு போறாங்க. அவங்க பின்னாடியே நம்ம ஹாரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவங்கள புடிச்சிடுறாரு. இதய துடிப்பை கொஞ்ச நேரம் நிறுத்துறதுக்காக இன்ஜெக்ஷன் இருக்கும்ல, அந்த இன்ஜெக்ஷனை லேனுக்கு போட்டு இருந்திருப்பாங்க போல. அதனாலதான் அவளுக்கு பல்ஸ் இருந்திருக்காது. இப்ப திரும்பி இன்னொரு இன்ஜெக்ஷனை போட்டு அவளை எழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, இவங்க Q17 அப்படின்னு ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. இது என்ன புது குரூப்னு தெரியல, ஆல்ரெடி ரெசிஸ்ட்னு ஒரு குரூப் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்க வேற. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் டேரியஸோட கம்பெனியை காமிக்கிறாங்க. அலிஷியா ஒரு சயின்டிஸ்ட வர சொல்லி இருந்திருப்பால, அந்த சயின்டிஸ்ட் வராரு. பார்க்கவே ஆள் ஒரு மாதிரி மார்க்கமா இருக்காரு. வரும்போதே மரணக்குடி, பால்ல முட்டையை அடிச்சு சரக்க ஊத்தி கல்பா ஒரு அடி அடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பிரச்சனைன்னு உசுர கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரு கொரட்டை விட்டு தூங்கினுங்கிறாரு. இவங்க பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சோலார் செயில் ப்ராஜெக்ட்ல என்ன பிரச்சனைனா எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா அந்த பாய்மரம் மாதிரி ஒரு மாடலை செய்ய போறாங்களே, அதுலதான் பிரச்சனையே. அந்த பாய்மரத்தை பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் ஓபன் பண்ணாலே கிழிஞ்சிருது. இங்க இருந்தா நம்ம திரும்பி எடுத்து தச்சுக்கலாம். ஆனா ஸ்பேஸுக்கு போனக்கு அப்புறமேட்டு அது கிழிஞ்சிச்சுன்னா யார் போய் அங்க தப்பா? அதுதான் இங்க பிரச்சனையே. அதுக்காக தான் இந்த சயின்டிஸ்ட கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இவர் என்னன்னா பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த சயின்டிஸ்டுக்கு வளன்னு பேசுறதெல்லாம் பிடிக்காது. கரெக்டா விஷயத்துக்கு வரணும். சோ உங்க பிரச்சனை என்ன? அந்த ஃபேப்ரிக் கிழிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதுக்கு தானே நீங்க ஏதாச்சும் பண்ணணும், இந்தாங்க இதை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில கொடுக்குறாரு. அந்த பாட்டில்ல என்ன இருக்குன்னு பார்த்தா செல்ஃப் ரிப்பேரிங் நானோ மெட்டீரியல், அதாவது தன்னை தானே சரி பண்ணக்கூடிய ஒரு விதமான மெட்டீரியல் உள்ள இருக்கு புள்ள. இந்த ஐடியாவோட தான் இவர் வந்திருக்காரு. அந்த லிக்விட எடுத்து அப்படியே அந்த ஃபேப்ரிக் மேல ஊத்தி விடுறாங்க. ஆனா அங்க இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒண்ணு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. வெறும் தியரியில தான் இருக்கே தவிர யாருமே பிராக்டிக்கலா அதை செஞ்சது கிடையாது. சோ யாருமே அதை நம்புறதுக்கு தயாரா இல்லையா? இந்த சயின்டிஸ்டுக்கு வர ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியுது, இங்கிலீஷ் தெரியல. இவர் சொல்றது அவங்களுக்கு புரியல, அங்க இருக்கிறவங்க சொல்றது இவருக்கு புரியல. அதனால கடுப்பாயிட்டு டக்கு
டக்குன்னு அங்க இருக்க ஒரு கன்னை புடுங்கி அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லா ஷூட் பண்ணிடுறாரு. அப்படி ஷூட் பண்ண அடுத்த நிமிஷமே கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் கொஞ்சமா தானா சரியாகுது. சின்ன சின்ன நானோ ரோபோட்ஸ் மாதிரி அதுல ஃபுல்லா ஃபில் ஆகி அந்த ஃபேப்ரிக் திரும்பியுமே பழைய நிலைமைக்கு வந்துடுது. இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அங்க இருக்க எல்லாருமே நம்புறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்த ஒரே ஒரு பிரச்சனையும் சரியாயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்களோட ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம். அப்பதான் நம்ம லியாமுக்கு அந்த உண்மை தெரிய வருது, நியூக்ளியர் மிசைலை இவங்க யாருமே டீஆக்டிவேட் பண்ணலன்னு. என்ன டீல் பேசியிருந்திருப்பாங்க, லியாமை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெசிஸ்ட் ஆட்கள் நியூக்ளியர் பாம் எல்லாத்தையுமே கைவிட்டுருவேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க தான் கைவிடுறதா இல்லல்ல. அது நம்ம லியாமுக்கு தெரிய வந்தோடனே செமையா கோவப்படுறான். டேரியஸ் சொன்னது கரெக்ட் தான். அப்பவே அவரு சொன்னாரு, ரெசிஸ்ட நம்பாத, அவங்க இப்படிதான் நம்ப வச்சு கழுத்தறுப்பாங்க, அவங்கள நம்பாதன்னு சொன்னாரு, நான் தான் கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க சயின்டிஸ்ட் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல, அதனால தைரியமா புலம்பலாமேன்னு சொல்லிட்டு லியாம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த சயின்டிஸ்ட்ல, ஆமா தம்பி, டேரியஸ் சொன்னது நீ அப்பவே கேட்டிருந்திருக்கணும், உன் நல்லதுக்கு தானே அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா பேசுறாரு. என்னடா அதுன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். அது வந்து சயின்டிஸ்டே கிடையாது, அது நம்ம டேரியஸ் அந்த சயின்டிஸ்ட் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரியல்லே கிடையாது, நம்ம டேரியஸ் தான் அந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காரு. ஏன்னா ஒரு சில விஷயங்களை மக்களை நம்ப வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு போலியான கேரக்டர் தேவைப்படுது. இப்போ இதே விஷயத்த நம்ம டேரியஸ் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா யாருமே நம்பி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அதுவே திறமையான ஒரு சயின்டிஸ்ட், பழங்காலத்து சயின்டிஸ்ட் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி அவரு ஒரு சின்ன விஷயத்த சொன்னார்னா பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும். அதுக்காக தான் டேரியஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கி இருக்காரு புள்ள. இது தெரியாம அந்த பக்கம் நம்ம ஹாரிஸ் கிரேஸ் எல்லாம் பாவம், பிரசிடென்ட்டை காணோம், எங்கேயோ கடத்திட்டு போயிட்டாங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு அவங்க ஒரு பக்கம் அலைஞ்சு தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு இங்க ஜாலியா உட்காந்துறாரு. டேரியஸோட கம்பெனியை திரும்பி அவர் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு உள்ள வந்திருக்காரு. சோ நம்ம லியாம் கிட்டயும் ஹெல்ப் கேட்கிறாரு, நீ தான் நம்ம கம்பெனியை திரும்பி கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு லியாம் ஹெல்ப் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் காட்டி கொடுத்துறான். நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களே சயின்டிஸ்ட், இது ஒரிஜினலான சயின்டிஸ்டே கிடையாது, இவரோட முகத்திரையை இப்பயே கிழிக்கிற பாருன்னு மூஞ்சில ஒரு கீரல் விட்டுறான். அது வேற மேக்கப் நல்லா கோந்து மாதிரி போட்டு ஒட்டி வச்சிருக்காரா, கீச்சோனே அப்படியே அந்த மாஸ்க் தனியா பிச்சுக்கிட்டு வந்துருது. அவ்வளவுதான், டேரியஸ் வசமா மாட்டிக்கிறாரு. அவரை கட்டி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த ரெயில்கன் ப்ராஜெக்ட வேற அவரு ஓகே சொல்லிட்டு வந்திருப்பார்ல, அது வேற இன்னும் 15 நிமிஷத்துல லான்ச் ஆயிடும். சப்போஸ் அது லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா ரெசிஸ்ட் ஆட்கள் எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதை தடுக்கிறதுக்காக ஹாரிஸும் கிரேஸும் கிளம்பி நேரா அந்த ரெயில்கன் ப்ராஜெக்ட் கிட்டே போறாங்க. பிரசிடென்ட் இப்ப இல்ல, சோ பிரசிடென்ட்க்கு அடுத்து பெரிய பொசிஷன்ல இருக்கிறது நம்ம ஹாரிஸ் செக்ரட்டரி. நம்ம ஹாரிஸ் அவரு தானே செக்ரட்டரி. சோ அவரோட பவரை வச்சு ஸ்டாப் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா டேரியஸ் அதுக்குமே ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிருந்திருக்காரு. யாருக்குமே தெரியாம அதுல ஒரு கோட் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த கோடை வந்து இவங்களால கிராக் பண்ண முடியல. சோ இப்ப டேரியஸ் வந்தா மட்டும் தான் இதை நிறுத்த முடியும். அப்படியே அந்த பக்கம் லியாம் வேணும்னே தான் பண்ணிருப்பான் போல இருக்கு. ஏன்னா அந்த வைரஸ் அப்லோட் பண்றதுக்காக சர்வர் ரூமுக்கு போறான். அதை ப்ரொஃபசர் பார்த்துட்டு தடுக்க வராரு. அந்த தள்ளு முள்ளுல கையில வச்சிருந்த வைரஸ் கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசர் கிட்ட உண்மையை சொல்றான், வந்திருக்கிறது சயின்டிஸ்ட் இல்ல டேரியஸ் சொன்னக்கு அப்புறமேட்டு ப்ரொஃபசரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. கீழே போய் நான் அந்த வைரஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு திரும்பினா வசமா மாட்டிக்கிறாரு. கையில என்ன வச்சிருக்கீங்க, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ப்ரொஃபசர் நல்லா மாட்டிக்கிறாரு. லியாம், இது வரைக்கும் நான் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்ல, இந்த வாட்டியாச்சும் உனக்கு ஒரு உருப்படியான விஷயத்த பண்றேன், இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸ் இங்க வந்து தூக்கி போடுறாரு. தூக்கி போட்ட அடுத்த நிமிஷமே ப்ரொஃபசரை சுட்டு சாவடிச்சிடுறாங்க. கரெக்டா அந்த ரெயில் கன் ப்ராஜெக்ட் லான்ச் ஆக இந்த பக்கம் லியாம் அந்த வைரஸ் அப்லோட் பண்ணிடுறான். ரெயில் கன்ல இருந்து வந்த புல்லட் அந்த ஐசிபிஎம் போய் அழிக்குது. ஆனா பதிலுக்கு திரும்பி நம்ம ரெசிஸ்டால அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கிட்ட தான் டெஸ்ட் இல்ல. அதனால ரெசிஸ்ட் இந்த இடத்துல தோத்து போயிடுறாங்க. டேரியஸோட கம்பெனியை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. டேரியஸோட கம்பெனியையும் திரும்பி வாங்கிடுறாரு, ரெசிஸ்ட் குரூப்பையும் ஓட விட்டுறாரு. ஆனா பாவம் நம்ம ப்ரொஃபசர் தான் செத்து போயிட்டாரு. டேரியஸுக்கு சந்தோஷம் தாங்கல. ஒரு பொருள் நம்மளோட இதுன்னு இருக்கும், ஆனா அதை நம்ம கிட்ட இருந்து சில பேர் அபகரிச்சிருவாங்க. ஆனா திரும்பியுமே அவங்க கிட்ட இருந்து நம்மளோட பொருளை வாங்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதே ஹாப்பினஸ் தான் டேரியஸுக்கும். இத்தனை நாள் கிரேஸ் கூட சேராம தள்ளி இருந்திருப்பாரு. அந்த ஆசை எல்லாத்தையுமே மொத்தமா இப்ப போய் கிரேஸ் கிட்ட இறக்குறாரு. பயங்கரமான ரொமான்ஸ். இந்த மாதிரி ஒரு பக்கம் பாசிட்டிவா போய்கிட்டு இருக்க அப்படியே நம்ம ஜில்லியனை காமிக்கிறாங்க. இந்த சீரீஸ்லயே இந்த கேரக்டர் தாங்க பாவம். செவனேன்னு இவ வாட்டுக்கு ஒரு ஓரமா புக் எழுதி அவ வாட்டுக்கு ஒரு ஆத்தரா இருந்திருப்பா. எப்ப இவ லியாம லவ் பண்ணாலோ அப்ப ஆரம்பிச்சது இவளுக்கு ஏழ்ற. ஏன்னா லியாம லவ் பண்ணதுனாலதான் டேரியஸ் இவளை கம்பெனிக்குள்ள எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டேரியஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆனதும் இவளை அசிஸ்டண்டா மாத்தி இருந்திருப்பாரு. இவ்வளவு தூரம் இவன் வந்ததே லியாம்காக தான். ஆனா லியாமே தனியா போயிட்டு அந்த எதிரி குரூப் கூட சேர்ந்து இருந்திருப்பான்ல, அதனால இவங்க ஒரு செம்ம டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துலதான் ஜில்லியனோட ஃப்ரெண்டு மூலியமா கோப் அப்படின்ற ஒரு குரூப் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த குரூப் வந்து எப்படின்னா சாதாரண மக்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த அப்படியே ஆப்போசிட்டா அவங்க நினைப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த சாமியார்லாம் இருக்காங்களே, அவங்க எப்படி மக்கள் கிட்ட ஆறுதலா பேசி பேசி அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த குரூப். ஆல்ரெடி நம்ம ஜில்லியன் டிப்ரெஷன்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஜில்லியனை கூப்பிட்டு அந்த குரூப்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனுடைய பெரிய வீக்னஸே அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது தான். எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரு விஷயம் இருக்கும், ஆனா அந்த விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்க
கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்றத நீங்க எல்லாம் வெளிப்படையா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. உடனே நம்ம ஜில்லியனும் என்ன பண்றாங்க, அவங்க மனசுல இருக்க கஷ்டத்தை வெளியே கொண்டு வராங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதா இருக்கும், ஆனா அந்த விஷயம் எப்பயுமே நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். அது பொருளா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அதை நம்மளை விட்டு போயிடும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ள இருக்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அப்படியே அந்த குரூப்லயே அவ சேர்ந்துக்கிறா. அடுத்த நாளே அந்த சோலார் செயில ரெடி பண்ணிடுறாங்க. வெதர் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா 3 நாள்லயே அதை லான்ச் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்ம டேரிஸுக்கு கம்பெனி திரும்பி வந்துருச்சுல, சரியான சந்தோஷத்துல இருக்காரு. அந்த சந்தோஷத்தை இன்னும் டபுள் படுத்துற மாதிரி லியாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறான். என்னன்னா டெஸ்ஸை இவங்க அழிச்சிருந்திருப்பாங்களா வைரஸ் வச்சு, அந்த டெஸ்ஸை ரீபூட் பண்ணி எப்படியோ திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் போல. அதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் சந்தோஷம். அதுக்கடுத்து இப்ப எப்படியா அந்த ரெசிஸ்ட் அடிச்சு துரத்திட்டாங்க. ஆனா இப்பதான் புதுசா Q17 ஒரு குரூப் வந்திருக்கே, அவங்கள ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்போ ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோல வந்துட்டு இந்த குரூப்போடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த குரூப்பை உருவாக்கி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த போட்டோல இருக்காங்க. அதுல பார்த்தா நம்ம டேரியஸோட அங்கிள் இருக்காரு. அந்த அங்கிளை மட்டும்தான் அடையாளம் தெரியுது, மத்த யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. தேடி பார்த்தாலுமே கண்டுபிடிக்க முடியல. சோ வேற வழியே இல்லாம நம்ம ஹாரிஸும் கிரேஸும் போயிட்டு டிடெக்டிவ் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவரு என்னால முடியாது, நீங்க என்ன விளையாடுறீங்களா, என் சிஸ்டரை கொண்டுட்டு என்கிட்டயே வந்து ஹெல்ப் கேட்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அப்ப ஹாரிஸ்ல இவங்கிட்ட எப்படியே சாஃப்டா கேட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருக்கிறவனை போய் அடிக்கிறாரா, பதிலுக்கு டிடெக்டிவும் அடிக்கிறாரு. அவ்வளவுதான், ஒரு செக்ரட்டரியே நீ கை நீட்டி அடிச்சிருக்க, இதனால உன்னை ஜெயில தூக்கி போடலாம் தெரியுமா, ஆனா அப்படி போடாம இருக்கணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ மிரட்டி உதவி செய்ய வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லியாம் ஜில்லியன் கிட்ட வேற சண்டை போட்டார்ல, சரி திரும்பி போய் சமாதானப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு போய் பேசி பாக்குறாரு. என்னென்னமோ நடந்துருச்சுல, திரும்பி நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேட்டோன்னே ஜில்லியனும் என்ன பண்றாங்க, சரி ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கோப்புன்ற குரூப்ல சேர்ந்திருக்காங்கல்ல, அங்க கூட்டு போயிட்டு லியாம உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கா அங்க பேசுறதெல்லாம் பார்த்து சிரிப்பு வருது. ஆனா ஜில்லியன் இதை ரொம்ப நம்புறாங்க. எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்தின போது எனக்கு ஆறுதலா இருந்தது இவங்க தான். சோ இவங்க எல்லாரும் சொல்றதுனால நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாம ஜில்லியன் மன்னிச்சு திரும்பி ஏத்துக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் டேரியஸை காமிக்கிறாங்க. எவ்வளவு தேடி பார்த்தாலும் அந்த போட்டோல இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியல. அதனால டேரியஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, என்னோட அங்கிள் ஒரு பிசினஸ் மேன், அப்ப கண்டிப்பா அந்த போட்டோல இருக்க எல்லாருமே பிசினஸ் மேனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த பார்ட்டியில எல்லா பணக்காரங்களும் வருவாங்க, அதுல கண்டிப்பா அந்த Q17 சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பார்ட்டியை வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்திலே அந்த பார்ட்டியை ஆரம்பிக்குது. அங்கிளோட சேர்த்து அங்கிளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பணக்காரங்க கிட்ட அங்க வந்திருக்காங்க. அவங்கள எப்படி அந்த Q17 கண்டுபிடிக்க போறாங்கன்னா, டேரியஸ் ஸ்பெஷலா ஒரு லென்ஸ் உருவாக்கியிருக்காரு. அந்த லென்ஸை போட்டுக்கிட்டாங்கன்னா ஆப்போசிட்ல பேசுறவங்களோட கண்ணை அவங்களால ஸ்கேன் பண்ண முடியும். அந்த ஸ்கேனை வச்சும் இவங்க கிட்ட இருக்க ரெக்கார்டை வச்சும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணுல லென்ஸ் போட்டு வேணும்னே போயிட்டு அங்க இருக்க ஒருத்தங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்கேனிங் போய்கிட்டு இருக்க, அப்படியே ஸ்கேன் பண்ணி வரது எல்லாத்தையுமே ஹாரிஸ் பார்த்து ஒரு ஆளா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இவங்க நினைச்ச மாதிரியே அந்த Q17 இருக்கிறவங்க இந்த பார்ட்டி அட்டன் பண்ணிருக்காங்க போல, ஒருத்தங்களா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம டேரியஸோட அங்கிள் கிரேஸ் கிட்ட பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்புறம் கிரேஸ், என்ன உன்னோட பொண்ணு ஆப்பிரிக்கால இருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சு வாக்குல சொல்லிட்டு போறாரா. ஆனா இந்த இடத்துலதான் கிரேஸுக்கு பயம் வருது. ஏன்னா தன்னோட பொண்ணு ஆப்பிரிக்காக்கு போயிருக்கான்னு இவங்க யார்கிட்டயுமே சொல்லல. இப்ப இந்த அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப கண்டிப்பா என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்க. அடுத்து நம்ம டேரியஸ், அவரு தானே பிரசிடென்ட், அவருக்கு அடுத்து வைஸ் பிரசிடென்ட்னு யாருமே இல்ல. அந்த வைஸ் பிரசிடென்ட்டை இந்த கூட்டத்துல இருந்தே ஒருத்தரை செலக்ட் பண்ணி சொல்றாரு. இவரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே இன்னொருத்தரை செலக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அது நம்ம அங்கிளுடைய ஃப்ரெண்டு போல இருக்கு. ஆனா இப்பதான் அங்கிளுடைய கூட்டு வெளியே வந்துருச்சுல்ல, சோ அவருடைய ஆளே வைஸ் பிரசிடென்ட் ஆனா நாடு விளங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸா ஒரு திறமையான ஆளை செலக்ட் பண்ணி வைஸ் பிரசிடென்ட்டா போட்டிருக்காரு. இதனால அங்கிள் பயங்கரமா கடுப்பாகிறாரு. டேரியஸை தனியா கூட்டு போயிட்டு வச்சு மிரட்டுறாரா. அப்ப டேரியஸும் பதிலுக்கு மிரட்டுறாரு. நீ யாரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட பிரசிடென்ட் பவரை வச்சு உன்னை எந்த அளவுக்கு ஆக்குறேன்னு மட்டும் பாரு, உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேரியஸ் மிரட்ட, அதை கேட்கிற அங்கிள் சிரிக்கிறாரு. யாரு நீயா, நீ இந்த பொசிஷனுக்கு வந்ததே என்னாலதான், நீ என்ன உன்னுடைய டேலண்டால பிரசிடென்ட் ஆனு நினைச்சியா, நான் தான் உன்னை ஆக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ என்னன்னா நம்ம பிரசிடென்ட்டை கொன்னதே இந்த அங்கிள் தான் போல இருக்கு. இப்பதான் இந்த Q17 குரூப் எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரிய வருது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த குரூப்பை முதல்ல நம்ம முடிக்கணும், இல்ல சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. அப்ப கொஞ்ச நேரத்திலே லியாம் வீட்டுக்கு வரான். ஜில்லியனை யாராச்சும் பாத்தீங்களா, ஜில்லியனை கான்டாக்ட் பண்ணவே முடியல, புதுசா ஏதோ ஒரு குரூப்ல சேர்ந்திருக்கா, எனக்கு அந்த குரூப் மேல சந்தேகமா இருக்கு, ஒருவேளை அந்த குரூப்ல இருக்க எல்லாரும் சூசைட் கல்ட்ட சேர்ந்தவங்களோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கிரேஸோட பொண்ணு ஜோயி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா. இதை எதிர்பார்க்காத கிரேஸ் என்ன பண்றாங்க, இவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. அப்ப நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றாரு, நான் உன் பொண்ணை பாத்துக்கிறேன், உன் பாடி கார்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாலண்டரியா ஜோயி
ஜோயிக்கு பாடி கார்டா இருக்க ஒத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த Q17 குரூப்பை ஓட வைக்கணும், அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டேரியஸ் என்ன பண்றாரு, அலிஷா கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. டேரியஸ் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டக்கு அப்புறம் அவ ஓடிட்டா, எங்க இருக்கான்னு தெரியல, தலைமறைவாகி மாறு விஷயத்துல சுத்திக்கிட்டு இருக்காப்புல. அவளை எப்படியோ CCTV கேமரா மூலியமா ட்ராக் பண்ணி அவளை புடிச்சிடுறாங்க. என்னதான் இவ கெட்டவளா இருந்தாலும் இவ ஜீனியஸ், ஈஸியா எல்லாத்தையுமே இவளால ஹேக் பண்ண முடியும். அதனாலதான் டேரியஸ் இவளை புடிச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த அங்கிள் ஆடுறது எதனாலனா அவன் கிட்ட இருக்கிற காசுனாலதான். பதவியால செய்ய முடியாத விஷயங்களை கூட காசை வச்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ரொம்ப திமிரா சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ அந்த காசை முதல்ல அவர் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோல இருக்கக்கூடிய பணக்காரங்களோட டீடைல்ஸ் தான் இவங்க எடுத்துட்டாங்கல்ல, கண்ணை ஸ்கேன் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே ₹1 கூட இல்லாம அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே வழிச்சு எடுக்கணும். அதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷா கிட்ட சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவ ஒத்துக்க மாட்டா, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி அவளை ஒத்துக்க வச்சிடறாரு. அவளை ஹேக் பண்ணி எல்லாரோட அக்கௌண்ட்ல இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்துடுறா. இந்த விஷயம் அந்த அங்கிளுக்கும் தெரிய வருது. ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு, ஒரு காஃபிக்கு காசு கொடுக்க கூட அவர் அக்கௌண்ட்ல காசு இல்ல. இந்த விஷயத்த யார் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி காண்டாகிறாரு. அலிஷியா ஹேக் பண்ணிருக்கால, அந்த ஹேக்கிங்கையே ஒரு ஹேக் பண்ணி எல்லாத்தையுமே பிளாக் அவுட் பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம கிரேஸோடைய அப்பா, அவரு தான் கிளார கொன்னதா பழிய அவர் ஏத்துக்கிட்டு சரண்டர் ஆயிட்டார்ல. சோ அவரை ஜெயில வச்சிருந்திருப்பாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள வச்சு அவரை சாவர அளவுக்கு யாரோ பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் கிரேஸுக்கு தெரிய வந்தவனே பயப்படுறாங்க. இது கண்டிப்பா டேரியஸ் அங்கிள் பண்ண வேலையா தான் இருக்கும். இதுக்கப்புறம் இங்க இருந்தா என் குடும்பத்துக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு இந்த வேலையும் வேணாம், நான் ரிசைன் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போறேன். என் அப்பாவை மட்டும் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துரு, நான் என் பொண்ணு எங்க அப்பா எல்லாருமே கூப்பிட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுறேன், அப்பதான் எங்களால சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற அழுதுகிட்டே கேக்குறாங்களா. சோ டேரியஸால ஒன்னும் சொல்ல முடியல. கண்டிப்பா உங்க அப்பாவை நான் வெளியே எடுத்துட்டு வரேன், நீ எல்லாத்தையுமே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம ஜோயிக்கா இந்த இடத்த விட்டு போறதுல விருப்பமே இல்ல, நானே ரொம்ப மாசம் கழிச்சு இப்பதான் இங்க வந்திருக்கேன், திரும்பியும் நீங்க கூப்பிட்டு போறீங்களேமா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. என்னமாச்சு, உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு வாந்தி எடுக்கிறானா, அவ பிரெக்னண்டா இருக்கா. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம ஹாரிஸோடைய பையன் டிலன் சாவடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கல்ல, அது மூலியமா ஜோயி பிரெக்னன்ட் ஆயிருக்கா. அடுத்து நம்ம டேரியஸும் அலிஷியாவும் என்ன பண்றாங்க, எப்படி நம்மளையே அவங்க ஹேக் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் அவுட் பண்ணாங்க, இதுக்கு எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு லேனோட காதுக்கு பின்னாடி சிப் இருக்கும்ல, அந்த சிப்பை இப்பதான் அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பிரைவேட்டான ஒரு சேட்டலைட்டுக்கே இந்த சிப் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனா என்னதான் பிரைவேட்டா ஒரு சர்வரை வச்சு மெயின்டைன் பண்ணாலும் நம்ம ஆளுங்க அதை விட ஒரு படி மேல இல்ல. சோ ஈஸியாவே அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சு அதுல அந்த அங்கிள் ஒழிச்சு வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே திரும்பி வழிச்சு எடுத்துடுறாங்க. அந்த அங்கிள் நைஸா எஸ்கேப் ஆகலான்ட்டு ஓடுறாரு. கரெக்டா அவரையுமே கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜோயி பிரெக்னண்டா இருக்கால, அந்த விஷயம் தெரிய வந்தோடனே அதை வச்சே கன்வின்ஸ் பண்றாங்க கிரேஸ், உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக பாரு, இங்க இருந்தா கண்டிப்பா நம்மள சாவடிச்சிருவாங்க, சீக்கிரமா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஜோயை சமாதானப்படுத்தி அவங்க பேக் பண்றதுக்காக போயிடுறாங்க. அந்த சமயம் ஜில்லியன் வீட்டுக்கு வந்துட்டு ஜோயி கிட்ட பேசுறாங்க. ஜோயி ரொம்ப கஷ்டமா என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுங்கனே பேசிக்கிட்டு இருக்காளா. நம்ம ஜில்லியனுக்கு என்ன தெரியும், அவங்க சேர்ந்திருக்க அந்த குரூப் மட்டும் தான் அவங்களுக்கு ஆறுதல், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அந்த குரூப்ல சேர்த்து விடுறதுக்காக கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜோயை காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வலவீசி தேடிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா லியாம காமிக்கிறாங்க. அலிஷியாவும் அந்த சோலார் செல் ப்ராஜெக்ட்ல சேர்ந்துக்கிறா. என்னதான் சண்டை இவ ஏமாத்தி இருக்கா அப்படின்னாலும் இப்போ உலகத்தை காப்பாத்தணும்ன்றதுதான் பிரியாரிட்டி. அதனால இவளும் அந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்துக்கிறா. இப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு சிமுலேஷனை ஓட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த சோலார் செல் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு காத்து பயங்கரமா அடிக்குது. இதுல எப்படா நம்ம மிஷின் சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல. இப்ப இன்னைக்கு லான்ச் பண்ணலன்னா கண்டிப்பா அது லேட் ஆயிடும். கரெக்டான நேரத்துல போய் அது எரிக்கல ரீச் ஆகாது. சோ எதுவும் தப்பாக கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே லான்ச் பண்றாங்க. கடவுளே எதுவுமே ஆகக்கூடாது, கடவுளே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒருத்தங்களும் பயங்கரமா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த சோலார் செல் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போற ராக்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வானத்தை நோக்கி பறந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் எந்த காலத்துல செஞ்ச புண்ணியம்னு தெரியல, கரெக்டா அது வேலை செஞ்சிருது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அது ஸ்பேஸுக்கு போயிடுது. அவ்வளவுதான். லியாமோட சோலார் செல் ப்ராஜெக்டும் நம்ம டேரியஸோட ரெயில் கன் ப்ராஜெக்டையும் சேர்த்து வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த எரிக்கல்ல நவுத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஜில்லியன் நம்ம நினைச்ச மாதிரியே ஜோயி அந்த குரூப்ல சேர்த்து விடுறதுக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. ஆனா கூடவே ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா ரெயில் கன் ப்ராஜெக்டோட புரோட்டோடைப், அந்த ப்ராஜெக்டை எப்படி செய்யணும்ன்ற முழு மேனுவலையுமே எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது அந்த குரூப்போடைய தலைவன் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பையன் தான் இதை கேட்டிருப்பான் போல இருக்கு. இவனுக்கு எதுக்கு இதுன்னு தெரியல, இதை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட முடிக்கிறாங்க.
ஸ்டார்டிங்லேயே டேரியஸை காமிக்கிறாங்க. அவர் தானே பிரசிடென்ட். ஸோ அதனால ப்ரெஸ் மீட்டிங்கை கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, எங்க 2 ப்ராஜெக்டையும் லான்ச் பண்ணிட்டோம், அது 2த்தையுமே சேர்த்து பார்த்தா 94% கண்டிப்பா சக்சஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அதனால யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம பூமிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரா. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தவன் எஞ்சி கையில ஏதோ பாய்சன் மாதிரி வச்சிருக்கான். அதை குடிச்சிட்டு நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன், வரதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவன் சூசைட் பண்ணி செத்து போறான். பார்த்தா அவன் அந்த கோப் குரூப்பை சேர்ந்தவன். ஜோயியை வேற இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த பக்கம் கோப் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே செலிப்ரேஷன் டே அப்படின்னு ஏதோ ஒன்ன கொண்டாடுறதுக்காக வேற ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு செலிப்ரேஷன் டே எதுக்குன்னு தெரியல. இந்த செலிப்ரேஷன் டேனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் எல்லாருமே தேடி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லா இடத்துல இருக்கக்கூடிய வெப்பன்ஸையுமே வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த செலிப்ரேஷன் டேனா மாஸ் சூசைட் பண்ண போறாங்களோ, இருக்கிற வெப்பன் எல்லாம் வாங்கி வச்சு அது மூலியமா அந்த குரூப்ல இருக்க எல்லாரையும் சாவடிக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டிடெக்டிவ காமிக்கிறாங்க. அவரு வந்து ஜோயியை பாத்துக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பாருல, பாடி கார்டா இருப்பான்னு சொல்லி இருந்திருப்பாரு. சோ இப்ப ஜோயி காணாம போனதுனால இவரு ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடும் போது அங்க ஒரு பில்டிங்ல அந்த கோப் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த விஷயத்த டேரியஸ் கிட்ட சொன்னதும் அவங்க சேட்டலைட் வியூல பாக்குறாங்க. ஜோயி வந்து இங்க இறங்குனது, உள்ள போனது எல்லாமே அந்த சேட்டலைட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ உள்ளதான் எல்லாரும் இருக்காங்க, போனாங்கன்னா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் ஒரு டீமை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டிடெக்டிவ் உள்ள போகாம வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹாரிஸ்க்காக. அப்ப அப்படியே பைனாகுலர்ல நோட்டம் விடுறாரு. பார்த்தா நிறைய ஒயினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஒயின்ல விஷத்தை கலந்து அதை எல்லாரையும் குடிக்க வச்சு சாவடிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் என்ன பண்றாரு, சீக்கிரமா எல்லாருமே காப்பாத்தணுமே சொல்லிட்டு உள்ள வராரு. கேஷுவலா இந்த இடத்துக்கு வர மாதிரி தான் கதவை தட்டுறாரு. அப்போ உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சீக்ரெட் கபோர்ட ஓபன் பண்றாங்க. பார்த்தா உள்ள ஃபுல்லா வெப்பன்ஸ். இது ஜில்லியன் ஜோயி எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. ஏன்னா இது இங்க இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்திலே யாரையும் ஷூட் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்ட்டு போய் பார்த்தா ஷூட் பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம டிடெக்டிவ். இவர்கிட்ட வேற ஒரு கன் இருந்துச்சுல, அதனால பயத்துல சுட்டுட்டாங்க போல இருக்கு. கரெக்டா அதே சமயம் வெளியே ஹாரிஸ் டீமோட வந்துடுறாரு. எல்லாரும் சுத்தி நின்னுட்டு ஸ்பீக்கர் மூலியமா பேசுறாங்க. உள்ள யார் இருக்கீங்களோ வெளியே வாங்க, மாட்டிக்கிட்டீங்க, நாங்க எதுவும் உங்களை பண்ண மாட்டோம், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கேக்குறாங்களே தவிர உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ உள்ள போலாமா வேணாமா, அவங்க எவ்வளவு வெப்பன்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம கிரேஸ் மட்டும் என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிறது என்னோட பொண்ணு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்டுக்கு அப்படியே கை தூக்கிக்கிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. என்கிட்ட எந்த கன்னும் இல்ல, நான் சும்மா பேசதான் வரேன், தயவு செய்து என்ன உள்ள விடுங்க, சுற்றாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. உள்ள இருக்கிறவங்களும் ஷூட் பண்ணாம நம்ம கிரேஸை மட்டும் உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அப்படி உள்ள போன கிரேஸ் பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, வெளியே ஃபுல்லா மீடியா வந்துருச்சு. சப்போஸ் இப்ப மட்டும் இந்த டிடெக்டிவ் நீங்க சாக விட்டுட்டீங்கன்னா உங்க மேலதான் கெட்ட பேரு. எனக்கு நல்லா தெரியும் நீங்க மோசமான குரூப் கிடையாது. ஆனா இப்ப டிடெக்டிவ் செத்துட்டாருன்னா உங்க மேல ஒரு பெரிய பிளாக் மார்க் வந்துடும். அதனால தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க, டிடெக்டிவ் மட்டும் என்ன காப்பாத்த விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கும் இது கரெக்ட்னு தோணுது. அதனால டிடெக்டிவையும் ஜோயியும் மட்டும் வெளியே விட்டுறாங்க. ஜில்லியனை விடாம அங்கேயே வச்சுக்கிறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அலிஷியாவை காமிக்கிறாங்க. அவளை இன்னுமே ரிலீஸ் பண்ணல போல இருக்கு. தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு காலில் ஒரு டிவைஸை வேற மாட்டி வச்சிருக்காங்க. ஒரு கைதி மாதிரி இவளை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில போய் இவகிட்ட ஹெல்ப் கேட்டா அவ பண்ணுவாளா என்ன? ஆனா டேரியஸ் அப்பதான் கரெக்டா போய் உதவி கேட்கிறாரு. அந்த கோப்புன்ற குரூப்புக்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவனோட பேரு பேஸ். அந்த பேஸ் எங்க இருக்கான்னு நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உன்னோட டீம் கிட்ட சொல்லி நீ எப்படியாச்சும் அவனை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கிறாரா. ஆனா அலிஷியா ஒத்துக்க மாட்டா. அப்பதான் ஒரு டீல் பேசுறாங்க. நான் அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டானா நீ என்ன ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசி ஒத்துக்கிறாங்க. அலிஷியாவும் வந்து அவங்க குரூப் கிட்ட கேட்டு பாக்குறா. அதான் அவளோட ரெசிஸ்ட் குரூப் கிட்ட கேட்டு பாக்குறா. அப்ப அவளுக்கு சில டீடைல்ஸ் கிடைக்குது. அது என்ன டீடைல்னா, அந்த பேஸோடைய பேங்க் டீடைல் வந்திருக்கு. $5 மில்லியன் கொடுத்து எதையோ ஒன்னு வாங்கியிருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பங்கர். சோ மாஸ் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தவன் எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பங்கரை வாங்கணும்? அப்ப கண்டிப்பா வேற ஏதோ அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த சமயம் அலிஷியாவுக்கு ஒரு பெரிய பூகம்பம். என்னன்னு பார்த்தா இவ இப்ப ஹெல்ப் பண்ணது டேரியஸுக்கு தானே. டேரியஸ் யாரு? பிரசிடென்ட். அப்போ நம்ம அலிஷியா கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. ஆனா அலிஷியா இருக்கிறது ஒரு ரெசிஸ்ட் குரூப், கவர்மெண்ட்டை எதிர்க்கிற ஒரு குரூப்ல இருக்கா. அந்த மாதிரி சமயத்துல அலிஷியா கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அது ரெசிஸ்டுக்கு தெரிய வந்து அவளை ரெசிஸ்ட்ல இருந்தே தூக்கிடுறாங்க. நீ ஒரு துரோகி, போயும் கவர்மெண்ட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்க பாத்தியா எங்க குரூப்ல இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அவளுடைய கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க. அலிஷியா உடஞ்சு போய் அழுகவே ஆரம்பிச்சிடுறா. எனக்குன்னு இருந்த ஒரு ஃபேமிலினா அது ரெசிஸ்ட் தான். இப்ப அவங்களுமே என்ன விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், நான் தனி மரம் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவ அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு டேரியஸ் வந்து சமாதானப்படுத்துறாரு. இங்க பாரு, நீ ஏன் தனியா இருக்கிறதா நினைக்கிற? நம்மளுக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன? நீ டெஸ்ஸ திருடணும்னு நினைச்ச, அதனாலதான் நம்மளுக்குள்ள இவ்வளவு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா உண்மை என்ன தெரியுமா? எனக்கு அடுத்து என்னோட கம்பெனியை யார் நடத்துறதுன்னு நான் முடிவு பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்தது நீ தான். சோ என்னோட கம்பெனியை அடுத்து உனக்கு தான் ஒப்படைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ டெஸ்ஸ திருடி என்னென்னமோ ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்பயும் ஒண்ணு கெட்டு போயில்ல. உனக்கு விருப்பம் இருந்தா திரும்பி இதுல சேர்ந்துக்கோ.
நம்ம எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரா. இதை கேட்கிற அலிஷியாவுக்கு கொஞ்சம் தெம்பு வருது. அவளும் டேரியஸ் கூடயே சேர்ந்துக்கிறா. சோ இப்ப டேரியஸ், அலிஷியா, லியாம் இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த செலிப்ரேஷன் டேனா என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அது என்னன்னா மாஸ் சூசைட் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல அட்டாக் பண்ண போறாங்களாம். இப்போ உலகத்துல ஸ்டார்டிங்ல டைனோசரஸ் இருந்துச்சுல, அதுங்களாம் எப்படி அழிஞ்சது, ஒரு பெரிய எரிக்கல் வந்து மோதினதுனாலதான் அந்த டைனோசர்லாம் அழிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மனுஷங்க உருவானாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சோ அதே மாதிரிதான் இப்பயும் நடக்க போகுது. வந்துகிட்டு இருக்க எரிக்கல் அதோடைய வேலையை பார்த்தா மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய நம்ம பூமியை அடுத்த லெவலுக்கு போகும். அதனாலதான் இந்த கோப் குரூப்ல இருக்கிறவங்க வந்துகிட்டு இருக்க எரிக்கல்ல மோத விடணும், அதை தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ இப்படி நினைக்கிறவங்க எங்க அட்டாக் பண்ணுவாங்க, கண்டிப்பா நம்ம டேரியஸோடைய ரெயில்கன் ப்ராஜெக்ட் தான். அப்படியே அந்த பக்கம் ரெயில்கன் ப்ராஜெக்ட் கிட்ட காமிக்கிறாங்க. நம்ம ஜில்லியனோட ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனும் அந்த கோப் குரூப்பை சேர்ந்தவன். இதை டேரியஸ் சிசிடிவி கேமரா வழியா பார்த்துட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டயும் அட்டாக் நடக்க போது, பாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சேஃபா எல்லாருமே வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. அதனால அங்க வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வெளியே ஓடி போயிடுறாங்க. அந்த சமயம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான், அந்த ரெயில்கன் ப்ராஜெக்டோடைய கூலிங் சிஸ்டத்தெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறான். இதனால அந்த ரெயில்கன் பயங்கரமா ஹீட் ஆகுது. அந்த வெப்பம் தாங்க முடியாம அப்படியே அந்த ரெயில்கன் ஃபுல்லாவே வெடிச்சு செதறி மொத்தமா போயிடுது. டேரியஸ் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அவ்வளவுதான் இல்ல, எல்லாம் முடிஞ்சு. இந்த 2 ப்ராஜெக்டையும் சேர்த்து பண்ணா மட்டும்தான் அந்த எரிக்கலை நவுத்த முடியும். ஒருவேளை அந்த கோப்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எரிக்கலை நம்ம மோத விட்டு தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்குலாம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இன்னும் 58 நாள் இருக்கு. இத்தனை நாள்ல ஒரு சின்ன ஐடியா கூடவா கிடைக்காது, கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் லீடு கிடைக்கும், அதை வச்சு அந்த எரிக்கல் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷாவும் லியாமும் நம்ம டேரியஸை பூஸ்ட் அப் பண்றாங்க. இதனால கொஞ்சம் ரைஸ் அப் ஆன டேரியஸுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்குது. கடைசியா என்கிட்ட ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டை வச்சு கண்டிப்பா அந்த எரிக்கலை தடுக்க முடியும், அதுதான் என்னுடைய ஆர்க், சால்வேஷனை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த பக்கம் கிரேஸ் தன்னோட பொண்ணையும் டிடெக்டிவையும் கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா மத்த யாருமே வரமாட்டாங்களா. அதிரடியா நம்ம ஹாரிஸ் எல்லாருமே உள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லாருமே புடிச்சிடுறாரு. ஆனா அதுல ஒரு பொண்ணு நம்ம ஜில்லியனை கூப்பிட்டுட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டா. எங்க ஜில்லியனை கூப்பிட்டு போயிருக்கான்னு தெரியல. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நம்ம டேரியஸ் பிளானை யோசிச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஓடிடுச்சு. இப்ப வெறும் 53 நாள் தான் இருக்கு அந்த எரிக்கல் வரதுக்கு. பூமியில இருக்க எல்லாருக்குமே நம்பிக்கை போயிடுச்சு. அந்த ரெயில் கன் எப்ப வெடிச்சதோ அதுல இருந்தே மக்கள் எல்லாரும் நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட கலவரம். ஆனா இவ்வளவுக்கும் காரணமான அந்த எரிக்கல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா மிதந்து நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த எரிக்கல்ல தடுக்கணும்னா ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு என்னோட பிளான்ல தான் இருக்கணும். அதனால எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் வேற பிரசிடென்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிக்கிறாரு. இவர் இப்ப பண்ண போற பிளான்ல ஹாரிஸ், கிரேஸ் 2 பேரையுமே சேர்த்துக்க மாட்டாரு. நீங்க பப்ளிக்க கவனிச்சுக்கோங்க, அவங்க எல்லாரும் பேனிக் ஆகாம எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் டேரியஸே நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இது வரைக்கும் டேரியஸ் போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் ஆகல, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா இந்த பிளானும் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அதனால நம்ம ஏதாச்சும் தனியா பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேஃபா இருக்கிறதுக்காக பங்கர்ஸை தேடி பாக்குறாங்க. எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல, மொத்த சொத்தையும் வித்தாச்சு அந்த பங்கரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. இவங்க கேட்கிற மாதிரியே ஒரு பங்கர் கிடைக்குது. ஆனா அது காசுக்கு கிடையாது. உலகமே அழிஞ்சுக்கு அப்புறமேட்டு காசை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க. அதனால ஒரு பங்கரை வாங்கணும்னா ஒண்ணு சாப்பாடு கொடுக்கணும், இல்ல மெடிசன், வெப்பன்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்தா மட்டும்தான் பங்கரை வாங்க முடியும். ஆனா அந்த பங்கரை வாங்குற அளவுக்கு இவங்க கிட்ட அந்த அளவுக்கு எந்த ரிசோர்சஸும் இல்ல. சோ இவங்களால பங்கரை வாங்க முடியல. என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேரியஸோட பிளான் என்னன்னா, அவருடைய சால்வேஷன் ஆர்க்கை எரிக்கல்ல மோத வைக்கணும். ஆனா ஆர்க் எம்டியா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் தெரியாதுல்ல. அதனால ஆர்க்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நிறைய மெட்டீரியல்ஸை ஃபில் பண்ணி அதை எரிக்கல் மேல மோத வச்சோம்னா கண்டிப்பா எரிக்கலை நவுத்தலாம். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க இந்த ஆர்க்கை சீக்கிரமா அந்த எரிக்கல் கிட்ட கொண்டு போகணும். அதுக்காக இவங்க அந்த ஆர்க்கு பின்னாடி 3 EM டிரைவை பிக்ஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே ஒரு EM டிரைவை பண்ணிட்டாங்க. அதனால திரும்பி அதை பண்றதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலுமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அந்த EM டிரைவை எப்படி பண்ணிருப்பாங்க, ஒரு ரேரான கல்லை வச்சு. அந்த கல்லு எதுல இருந்திருக்கும், டேரியஸோட அங்கிள் கிட்ட இருந்த எரிக்கல்ல தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப என்னன்னா அங்கிள் கிட்ட எப்ப பிரச்சனை ஆச்சோ அப்பவே அந்த எரிக்கல்ல ஒரு தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாரு புள்ள. சோ இப்ப அவர் அந்த கல்லை கொடுத்தா மட்டும்தான் இவங்களால EM டிரைவை பண்ண முடியும். கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் போயிட்டு கேக்குறாரு. அப்ப அந்த அங்கிள் அந்த விஷயத்த யூஸ் பண்ணி நீ என்ன ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கல்லை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுறாரு. டேரியஸுக்கும் வேற வழி தெரியல. ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த எரிக்கல்லை தடுக்கணும். அதனால அவர் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இந்த பக்கம் கவர்மெண்ட் ஆட்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்ப டேரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த வச்சு 20% மட்டும்தான் டேரியஸால சக்சஸ் ஆக முடியும். அதனால நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒருவேளை டேரியஸ் பண்ற விஷயம் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணி எரிக்கல்ல வெடிக்க வச்சிடலாம். சோ உலகம் மொத்தமா அழியறதுக்கு பதில் உலகத்துல இருக்க மக்கள் மட்டும் அழியுவாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கு தனியா. ஆக்சுவலா இவர் ஃபர்ஸ்ட் அந்த ரெயில் கன் ப்ராஜெக்ட் பண்ணார்ல, ஒரு வாட்டி அந்த ரெயில் கன் மூலியமா ஷூட் பண்ணிருப்பாரு. சோ அது எப்படி வேலை செய்யணும்னா ஒரு வாட்டியும் நம்ம கன்னு ஷூட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கண்டினியூஸா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு. அந்த ப்ராசஸ்ல இவங்க ஒரு
வாட்டி ஷூட் பண்ணிட்டாங்க. அப்படி ஷூட் பண்ணப்பட்டது அந்த எரிக்கலை நோக்கி இன்னுமே ஸ்பேஸ்ல போய்கிட்டு இருக்கு. சோ அது போயிட்டு எரிக்கல் மேல மோதும். அப்படி மோதுறது என்ன ஆகுதுன்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல தான் இன்னொரு புது பிரச்சனை. கரெக்டான டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த புல்லட் சடனா பார்த்தா அந்த எரிக்கல் மேல மோதாதுன்ற மாதிரி சிக்னல் வருது. என்னாச்சு, எங்க தப்பு பண்ண? எல்லா கால்குலேஷனும் நான் கரெக்டா தானே போட்டேன், தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏதோ நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் பயங்கரமா குழம்புறாரு. சோ இப்ப இது மூலியமா இவங்களால ஆர்க்கையுமே லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கால்குலேஷனும் எப்படியும் தப்பா தான் போகும். அதனால ஒருவேளை இந்த ஆர்க்கை நம்ம லான்ச் பண்ணக்கு அப்புறம் அதுவுமே மிஸ் ஆகிற மாதிரி இருந்தா திரும்பி அதை கரெக்டான டைரக்ஷனுக்கு கொண்டு போறதுக்கு மேனுவலா யாராச்சும் ஆப்ரேட் பண்ணணும். அப்படி ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த ஆர்க்குள்ள யாராச்சும் இருக்கணும். சோ கண்டிப்பா இது ஒரு சூசைட் மிஷன், ஒரு வழி பாதை. யாராச்சும் போனாங்கன்னா கண்டிப்பா இறந்துருவாங்க. அந்த வேலையை யார் பண்ண போறானா நம்ம டேரியஸ் தான். அவரே தான் ஒத்துக்கிறாரு. சோ அந்த விஷயத்த கிரேஸ் கிட்ட சொல்லாமேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. எப்படி இன்னும் கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்ச நாளும் நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்க வந்திருக்காரு. ஆனா நம்ம கிரேஸ்குள்ள இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஹாரிஸ் ஒரு செக்ரட்டரி இல்ல, அந்த மாதிரி பெரிய பொசிஷன்ல இருக்க ஆட்களுக்கெல்லாம் தனியா ஒரு பங்கர் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பங்கர்ல கவர்மெண்ட் ஆளும் போலாம், அந்த கவர்மெண்ட் ஆளுடைய குடும்பத்தையும் கூப்பிட்டு போலாம். அதை வச்சு ஹாரிஸ் ஒரு பிளான் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, கிரேஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா கிரேஸையும் கிரேஸோட பொண்ணு ஜோயி இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஹாரிஸால சேஃபான பங்கருக்கு கூப்பிட்டு போக முடியும். இந்த விஷயத்த கிரேஸ் கிட்ட சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரெண்டு பேரும் என்னால சேஃபா வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பாரு. அது வேற அவங்களோட மனசுல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ். வேலையை முடிச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிள் கிட்ட இருந்து டேரியஸுக்கு கால் வருது. உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிரேஸ் பங்கரை தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், என்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பங்கர் இருக்கு, ஆனா அது உனக்கு தரணும்னா நீ என்னோட அசட்ஸ் காசு எல்லாத்தையுமே நீ எனக்கு திருப்பி தரணும், தந்துட்டேன்னா நான் உனக்கு அந்த பங்கரை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுறாரா. டேரியஸ் இதை விடுவாருன்னு நினைக்கிறீங்க? கிரேஸை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. இவரோட அங்கிளை நம்பி அங்க போறாரு. ஆனா பார்த்தா அது ஒரு ட்ராப். சோனிக் வெப்பனை வச்சு நம்ம டேரியஸை பிடிக்கிறாங்க. அதாவது ஹை பிச்சில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி வரும். அதை கொஞ்ச நேரம் கூட தாங்க முடியாம டேரியஸ் காதுல இருந்து ரத்தம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இந்த அங்கிள் நம்ம டேரியஸை தூக்கிட்டு எங்கேயோ போறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஜில்லியன் அந்த இடத்த விட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வராங்க. காட்டு பகுதி மாதிரி இருக்கு, எங்க போகுதுன்னே தெரியல. கொஞ்ச தூரம் ஓடி வந்தக்கு அப்புறம் தான் சிக்னல் கிடைக்குது. அடுத்த நிமிஷமே லியாமுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கம் ஒரு வண்டி பாஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த வண்டிக்குள்ள நம்ம டேரியஸ். இந்த இடத்துக்கு எதுக்கு அந்த அங்கிள் டேரியஸை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காருன்னு தெரியல. இதை பார்த்தோன்னே லியாம் கிட்ட சொல்லலாமேன்னு சொல்லிட்டு டேரியஸ் அப்படின்னு பேரை எடுத்த உடனே இவங்களோட போன்ல சார்ஜ் போயிடுது. அவ்வளவுதான். இப்ப டேரியஸ்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் அந்த பக்கம் லியாமுக்கு கேட்டிருக்கு. உடனே டேரியஸ் எங்க போனாருன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான். அந்த இடத்துல டேரியஸை காணோம். இந்த அங்கிள்காரன் மட்டும் டேரியஸை கடத்தல. அங்கிள் கூட இருந்தது அந்த கோப்போடைய தலைவன் பேஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டேரியஸை கடத்திருக்காங்க. இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னைத்தானே நோவாவா நினைச்சுக்கிறான். ஆக்சுவலா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நோவா அப்படின்னு ஒரு படம் போட்டிருக்கோம். அதை பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நோவானா என்னன்னு தெரியும். சோ சுருக்கமா சொல்லணும்னா உலகம் அழிய போகுதுன்றதுக்காக கடவுள் நோவா அப்படின்னு ஒருத்தவரை பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அந்த நோவா முடிஞ்ச அளவுக்கு மனுஷங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதே மாதிரிதான் இந்த பேஸ் அவனையே நினைச்சுக்கிறான். வந்துகிட்டு இருக்க எரிக்கல்ல அதோட வேலையை பார்க்க விட்டுட்டு இவனால முடிஞ்ச அளவுக்கு இவனோட டீமை சேர்த்து வச்சிருக்கான்ல அவங்கள மட்டும் காப்பாத்தி வச்சுட்டு உலகம் அழிஞ்சக்கு அப்புறமேட்டு காப்பாற்றப்பட்ட மனுஷங்களை வச்சு ஒரு புது உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றது அந்த பயலுடைய பிளான். அதுக்காக இவனுக்கு தேவைப்படுறது ஒரு ஆர்க். அந்த நோவான்ற படத்துலயும் ஒரு பெரிய ஆர்க்கை கட்டி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஆர்க்ன்றது ஒரு கப்பல் அந்த படத்துல. இதுல ஆர்க்ன்றது ஒரு ஸ்பேஸ்ஷிப். டேரியஸ் கிட்ட இருக்க ஆர்க் ஆட்டை போடுறதுக்காக தான் இவரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்க்கோடைய லான்ச் கோடை கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோனிக் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணதுனால டேரியஸால முடியல. கொஞ்ச நேரத்திலே அவர் அப்படியே மயங்கி போயிடுறாரு. கண் முழிச்சு பார்த்தா அவரை சுத்தி எல்லாருமே நின்னுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. டேரியஸ், உன்னை எவ்வளவு நம்பணும், எங்களை ஏமாத்திட்டல, உன்னை நம்பிக்கிட்டு இருந்த எங்க எல்லாரையுமே சாக விட போறல, எரிக்கல் வந்து விழப்போகுது அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம டேரியஸை சுத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது நம்ம டேரியஸுக்கு வர இல்யூஷன் தான். சோனிக் வெப்பனுடைய சைடு எஃபெக்ட் இது எல்லாமே. இல்ல உங்களெல்லாம் அப்படி விட்டுற மாட்டேன், கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன், ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்கும், என்ன நம்புங்க, கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இந்த இடத்துக்கு அவரை கடத்தி கூட்டு வந்திருப்பாங்களே, அப்ப வழியில ஒரு ஹம்மிங் போர்டை பார்த்து இருந்திருப்பாரு. அந்த ஹம்மிங் போர்ட்ல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஒரு க்ளூ, அதை வச்சுதான் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஹம்மிங் போர்டையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் பாவம் பைத்திய மாதிரி ஆயிட்டாரு. அப்படியே அந்த பக்கம் ஆர்க்க காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட பேர் போறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம டேரியஸோட அங்கிளோடைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கோப் குரூப்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே எப்படியோ அந்த இடத்துக்குள்ள போயிட்டாங்க. சோ நம்ம டேரியஸ் அன்கான்சியஸா இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து எப்படியோ அந்த லான்ச் கோடை வாங்கிட்டாங்க போல இருக்கு. இந்த பக்கம் ஹாரிஸ் எப்படியோ டேரியஸை கண்டுபிடிச்சிடுறாரு. சுத்தமா டேரியஸ் அவரோட சுயநினைவிலேயே இல்ல. நிறைய டார்ச்சரை அனுபவிச்சதுனால வலிப்பு வந்துருது. அப்படியே கண் மூடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிக்கிறாரு. பார்த்தா அது ரொம்ப லேட். 44 நாட்கள் கழிச்சுதான் அவர் கண் முழிச்சிருக்காரு. இன்னும் 3 நாள்ல அந்த எரிக்கல் வந்துடும். இவர்கிட்ட இருந்து கிடைச்ச லான்ச் கோடை வச்சு அங்கிள் அந்த ஆர்க் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் கிரேஸ் அவங்களோட பொண்ணு, அப்புறம் பொண்ணு வயித்துல இருக்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஹாரிஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பதானே
உங்களுக்கு பங்கர்ல இடம் கிடைக்கும், அதனால இப்படி பண்ணிட்டாங்க போல. சோ இப்ப உங்களுக்கு வேற வழியே இல்ல, நியூக்ளியர் மிசைலை வச்சு எரிக்கல்ல அழிக்கிறது. இதை நம்ம டேரிஸ் கிட்ட சொன்னதுமே அவருக்கு டக்குன்னு தலைவலிக்க ஆரம்பிக்குது. அந்த தலைவலியிலுமே அவருக்கு ஞாபகம் வருது அந்த ஹம்மிங் போர்டு தான். இல்ல இப்படி நடக்க கூடாது, அவங்க அந்த நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பேசுறாரு. இங்க பாருங்க, நீங்க அந்த மிசைலை லான்ச் பண்ணக்கூடாது, லான்ச் பண்ணா இதனால பல பில்லியன் மக்கள் சாவாங்க அப்படின்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. சோ இவர் என்ன சொல்ல வராருன்னா, வந்துகிட்டு இருக்க எரிக்கல் நம்ம பூமி மேல மோதாது, மோதாம நவுந்து போயிடும் அப்படின்றாரு. என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது, எதை வச்சு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அப்பதான் டேரியஸ் விளக்கமா சொல்றாரு. என்னன்னா, இவர் அந்த ரெயில் கன் மூலியமா ஷூட் பண்ணியிருந்திருப்பாரு, அதுல கூட ஒரு புல்லட் டிராவல் ஆகி போயிருந்திருக்குமே, அந்த புல்லட்டும் மிஸ் ஆயிருந்திருக்கும். சோ அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட கால்குலேஷன் தப்பாகிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு இல்ல. அதையும் மீறி அந்த புல்லட் எரிக்கல் மேல படலனா கண்டிப்பா அந்த எரிக்கல் தான் அதோடைய பாதையை விட்டு நவுந்திருக்கும். சோ அதை வச்சுதான் சொல்றேன், வந்துகிட்டு இருக்க எரிக்கல் நம்ம பூமி மேல மோதாம அப்படியே நவுந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரா. இதை கேக்குறாங்க இருக்க எல்லாருக்கும் கடுப்பாகுது, இவன் பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கு, எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம இந்த மாதிரி எங்க கிட்ட வந்து பேசாதீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்த வச்சு ப்ரூவ் பண்ணுங்க, அப்ப நாங்க இந்த அட்டாக்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்ப நம்ம டேரியஸுக்கு இருக்கிறது 12 மணி நேரம், அதுக்குள்ள இவர் எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். வேகமா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்க இருக்க லியாம் அலிஷியா 2 பேரையும் எழுப்பி விட்டு சொல்றாரு, நீங்க 2 பேரும் எப்படியாச்சும் ரெசிஸ் கிட்ட திரும்பி பேச ட்ரை பண்ணுங்க, அவங்க மூலியமா நியூக்ளியர் மிசைல் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு. வெளியே வந்தா ஒரே ஜிலோன் இருக்கு, ஒரு பய வெளியே நடமாடல. இவரு கடைக்கு போனவரு என்ன எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா, ஹம்மிங் போர்டுக்காக சாப்பாடு வைப்போம்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வீட்டுல செட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவருக்கு என்னன்னா, இவரோட அன்கான்சியஸ் மைண்ட் இவருக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது ஹம்மிங் போர்டு மூலியமா. இப்ப ஐன்ஸ்டைன் இருக்காருல, அவரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் அவருடைய கனவுல வந்திருக்கும், அதுக்கப்புறமேட்டு தான் அந்த தியரியை கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ அதே மாதிரிதான் நான் அன்கான்சியஸா இருக்கும்போது என்னுடைய மைண்ட் ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு சொல்ல ட்ரை பண்ணுது, அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவர் அந்த சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சார்ல, அதாவது ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள தேனை நிரப்பி வச்சிருப்பாங்க, அதை எடுக்கிறதுக்காக ஒரு ஹம்மிங் பேர்டு வருது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம டேரியஸுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியா கிடைச்சது, என்ன பண்றாரு, இவர் என்ன யோசிக்கிறாருன்னு யாராலையுமே கணிக்க முடியல. அவர் வாட்டுக்கு எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு ஓடுறாரு. இப்ப எங்க போறாருன்னா, அண்டார்டிகாக்கு கால் பண்ணி அங்க இருக்க ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட பேசுறாரு. கடந்த சில நாட்கள்ல ஸ்பேஸ்ல ஏதாச்சும் ஒரு அப்நார்மலான எனர்ஜி ரிலீஸ் ஆச்சா, சடனா ஒரு எனர்ஜி உருவாச்சான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட வேலையை கொடுத்துட்டு, எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்குறீங்களா, எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது, அப்படியே ஒரு ஓரமா நான் தூங்குறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு தலைவலியில போய் படுத்துறாரு. இதெல்லாம் பாக்குற ஹாரிஸுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவரு டேரியஸ சுத்தமா நம்பல, ஆனா நம்ம கிரேஸ் நம்புறாங்க. உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருந்தா கூட அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால நான் டேரியஸ முழுசா நம்புறேன், கடைசி நாள் வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம டேரியஸ பயங்கரமா நம்புறாங்க. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஜில்லியன், அவளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க, கோப் குரூப்ல இருந்தால, அதனால அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. பட் இப்பதான் உலகம் அழிய போதே, இதுக்கப்புறம் அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சா என்ன, வைக்கலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. என்ன ட்விஸ்ட்னா, செத்து போயிட்டு தான் நினைச்சா ஹாரிஸோடைய பையன் டிலன் அங்க உயிரோட வந்திருக்கான். இதுவே ஒரு ட்விஸ்டா, இன்னொரு ட்விஸ்ட் அது என்னன்னா, ரெசிஸ்ட் குரூப்போடைய தலைவன் யாருன்னே காட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு வயசான லேடியோடைய ஹாலோகிராம் தான் வந்து பேசிட்டு இருந்திருக்கும். சோ அது வேற யாரும் இல்ல, இந்த டிலன் தான். டிலன் தான் ரெசிஸ்ட் குரூப்பே உருவாக்கலாம், அவன் தான் அந்த ரெசிஸ்டோடைய தலைவன். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கானா, அந்த பக்கம் அலிஷியா லியாம் இவங்க 2 பேருமே ரெசிஸ்டுக்கு கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பாங்க, நியூக்ளியர் மிசைல் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பாங்க. அது இன்னும் ஏதுன்னு பாக்குறதுக்காக தான் டிலனே இப்ப களத்துல இறங்கியிருக்கான். ஹாரிஸ் கிட்ட போயிட்டு இங்க என்னதான் நடக்குது, எதுக்காக அவங்க 2 பேரும் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறானா. அப்ப நம்ம ஹாரிஸ் என்ன சொல்லிடுறாரு, டேரியஸ் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் லூசு மாதிரி யோசிக்கிறத தாண்டி கூட இருக்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, எதையும் ஹேக் பண்ணாத, நம்மளுக்கு இருக்க கடைசி நம்பிக்கை அந்த நியூக்ளியர் பாம் மட்டும்தான், அதை வச்சு மட்டும்தான் நம்மளால பூமியை மொத்தமா அழியாம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிலன் கிட்ட ஹாரிஸ் சொல்லிடுறாரு. இந்த பக்கமா லியாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாமே வேஸ்ட், ஸ்டார்டிங்ல இருந்து நான் போராடின எல்லாமே வேஸ்ட், இவ்வளவு பண்ணியும் நம்மளால இதுல இருந்து தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அங்க ஜில்லியன் வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதே சமயம் டேரியஸ் கான்டாக்ட் பண்ண அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து இன்கமிங் கால் வருது. என்னன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா நம்ம டேரியஸ் நினைச்சது கரெக்ட், ஸ்பேஸ்ல திடீர்னு ஏதோ ஒரு எனர்ஜி உருவாகி இருந்திருக்கு. அது என்னைக்குன்னா, இவங்க ஷூட் பண்ண ரெயில் கன்னுடைய புல்லட் மிஸ் ஆச்சுல்ல, அந்த எக்ஸாக்டான டைம்ல தான் ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி உருவாகி இருக்கு. சோ இது மூலியமா நம்ம டேரியஸுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த எரிக்கல் தான் தானாவே நவுந்திருக்கு. அதுக்கும் ஹம்மிங் போர்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா, உலகத்திலேயே ஹம்மிங் போர்டால மட்டும்தான் லெஃப்ட் ரைட்டு மேல கீழே நவுற முடியும். அந்த ஹம்மிங் போர்டு மாதிரி தான் அந்த எரிக்கல்லும், அதோட
பாதையில நடுவுல டிஸ்டர்பன்ஸா அந்த புல்லட் வந்திருக்கு. அதனால லைட்டா அதோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி அதோடைய பொசிஷனுக்கே வந்துருச்சு. அதே மாதிரிதான் நடுவுல இருக்கக்கூடிய நம்ம பூமி மேலேயும் அது மோதாம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அது வாட்டுக்கு கிராஸ் ஆகி போயிடும். அப்படி போக போறத தேவையில்லாம நம்ம நியூக்ளியர் மிசைலை வச்சு அடிச்சோம்னா அதோடைய பீசஸ் தான் உடஞ்சி பூமியை அழிக்கும். சோ இப்பயாச்சும் புரியுதா நம்ம அந்த மிசைலை லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக வேகமா போறாங்க. அந்த பக்கம் ஹாரிஸ் ஃபுல்லா ரெடி ஆயிடுறாரு. இன்னும் 58 செகண்ட் தான். இப்ப நான் லான்ச் பண்ணாம இருக்கணும்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் கொடு, ஒரே ஒரு சின்ன ரீசன் கூட நான் லான்ச் பண்ணாம இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹாரிஸ் கேக்குறாரு. அப்பதான் நம்ம டேரிஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? வந்துகிட்டு இருக்கிறது எரிக்கல்லே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் அங்க இருக்க எல்லாரும் அட்ட டைம்ல திரும்பி பாக்குறாங்க. என்னடா அவன் சொல்றான், கண்டிப்பா அவன் லூஸ் ஆயிட்டான், பயத்துல பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹாரிஸ் அதை கேட்டுட்டு லான்ச் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணுங்க, எல்லாத்தையுமே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே இப்ப எல்லாரும் பொறுமையா வெளியே நடந்து வராங்க. எல்லாரோட கையை பிடிச்சுக்கிட்டு வானத்தை பாக்குறாங்க. அந்த எரிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா பூமி கிட்ட வருது. பூமி கிட்ட வந்ததும் ஹம்மிங் போர்டு எப்படி ஸ்டேபிளா பறந்துகிட்டே இருக்குமோ அதே மாதிரி அந்த எரிக்கல் கட்டி வச்ச மாதிரி நிக்குது. சோ இது மூலியமா அங்க இருக்க எல்லாருக்குமே இது ஒரு எரிக்கல் இல்லன்றது தெரிய வருது. ஆனா வந்திருக்கிறது என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியலனாலுமே இப்ப அது நம்ம பூமிக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை காட்டி கட் பண்ணி எபிசோட் அங்கேயே முடிக்கிறாங்க. இந்த சீரீஸும் அதோட முடியுது. அம்பட்டு தான் கைஸ், சீரீஸை முடிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்ல இந்த சீரீஸை ப்ராப்பரா முடிக்கலன்னு? அதே தான் இங்க நடந்திருக்கு. வந்தது எரிக்கல்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு ஏலியன் ஆப்ஜெக்டா தான் இருக்கும். உண்மையிலே அது ஒரு ஏலியன் டெக்னாலஜியா இல்ல அது ஒரு ஏலியன் ஷிப்பா, அந்த ஷிப்புக்குள்ள ஏலியன்ஸ் இருக்கா, என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. இத பத்தி எதையுமே அந்த சீரீஸ்ல சொல்லல. ஏன்னா அடுத்த சீசன் எடுத்தா தானே முழுசா சொல்றதுக்கு. இந்த 2 சீசனோட இந்த சீரீஸே முடிச்சிட்டாங்க. அதனால அடுத்து என்ன நடக்கும்ன்றத நம்மளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். ஒண்ணு எல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லயும் வர மாதிரி பூமிக்கு ஏலியன்ஸ் வந்திருக்கும். அப்படியும் இல்லனா ஏலியன்ஸ் வாட்டுக்கு டூர் போற மாதிரி அதோடைய வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கும். அதை நம்ம ஆட்கள் எல்லாருமே எரிக்கல்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய அலப்பறைய பண்ணிருக்காங்க. இல்ல இது ரெண்டுத்தையும் தாண்டி வேற ஏதாச்சுமா கூட இருக்கலாம். சோ அது என்னவா இருக்கும்ன்றது நம்ம கற்பனை தான். என்ன வேணா நம்ம நினைச்சுக்கலாம். சோ இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் டியான்ஷி ஸ்டோரி டைம்ஸ்.